மற்றும் மில்கி மிஸ்ட் வழங்கும் Black Sheeps 2020. டைட்டில் ஸ்பான்சர் உங்கள் சத்யாவில் குலு குலு ஏசி ஆஃபர் மற்றும் மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம். வென்யூ பார்ட்னர் பி ஸ்பேசஸ். ஹலோ ஆல், வெல்கம் டு தி ஷோ Black Sheeps 2020. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஷோவை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஒன்றும் இல்லை, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா செலிபிரிட்டிஸ்லாம் கூப்பிட்டு மணிக்கணக்கில் பேசி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசி அதை வந்து 2 நிமிஷம் 3 நிமிஷம் ரீல் கட்டாக போடுறாங்கல்ல, அதை நாங்கள் எடுக்கிறது ரீல் கட்டாக எடுக்க போகிறோம். அவ்வளோதான், அதுதான் இந்த ஷோவே. ஒன்றும் இல்லை, 20க்கு 20 ரீல் அதை எடுக்க போகிறோம், வைப் பண்ண போகிறோம், ட்ரெண்ட் பண்ண போகிறோம் அந்த ரீல். இன்னைக்கு இந்த ஷோ நம்ம கூட ஜாயின் ஆக போகிறவங்க வந்து நம்மளாம் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டோம். நம்ம கொரியன் சீரிஸ் பார்க்குறோம், கேரளா சீரிஸ் பார்க்குறோம். அவங்கள மாதிரி நம்ம பண்ணுறதே இல்லை. இவங்க வந்து அவங்களை திரும்பி பார்க்க வச்சுட்டாங்க. நாங்கள் இருக்கோம்டா, நாங்கள் பண்ணுறோம்டா, அதே மாதிரி பண்ணுறோம் அப்படி திரும்பி பார்க்க வச்சுட்டாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லலாம், ஒன்றும் இல்லைங்க. பிடிஎஸ் சொல்கிறீங்களா, பிடிஎஸ் தான் கிடையாதுடா, நாங்கள் இருக்கோம்டா. மஸ்ட் டேட் தி ப்ளே பாய்ஸ், அந்த டீம் இப்போ வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் them. கம் ஆன். நான் ஃபஸ்ட்டே அந்த ஷோ பற்றி சொன்ன மாதிரி தான், மற்ற மாதிரி எல்லாரும் பேசி அதை கட் பண்ணி போகிறது இல்லாமல் நம்ம பண்ணுறதே ரீல் தான் பண்ண போகிறோமே. 20 ரீல் பண்ண போகிறோம். ஓகேங்களா? என்னது 20 ரீல்ஸ் பண்ண போகிறோம். ரீல்ஸ் தெரியும்? 20 நீங்கள் அப்படி போதும் மட்டும் பாருங்க. எப்படி போதும் மட்டும் பாருங்க. நம்ம இந்த 2K கிட்ஸ்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்றா நைட்டெலாம் ஒன்றா கொண்டாங்கன்னா வாங்கலாம் ஏதாவது விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு ஒரு பாட்டில் சுற்றி விட்டு கோத்து விட்டுக்கிறாங்க. ஏய் இதை பண்ணி ரெடி? மறுபடியும் அவர்தான். நீங்க வந்து என்ன வேணா கேட்கலாம். என்ன வேணா கேட்கலாம். அவருக்கு பதில் சொல்லலாம், டேர் பண்ணணும். அவர் அந்த டேர் நீங்க சொல்லலாம். ஓ, பதில் சொல்லனா நீ ஒரு டேர் பண்ணு, ஃபார்ஃபிட் பண்ணனும். என்ன வேணாலும் அதுக்குன்னு ஓகே. சரி, நம்ம MTTP டிராமால அந்த கதாபாத்திரம் ஒரு பெண், நீ எந்த திருமணம் செய்யணும்னா எந்த பெண்? ஆஹோ, யாரும் இல்ல bro இல்ல, சத்தியமா யாரும் இல்ல. என்ன டேர் பண்ணு? இல்ல அப்ப டேர் பண்ணு. டேர் பண்ணு. இல்ல பாட்டு பண்ணு. டேர் பண்ணு. பாட்டு பாடணும். மேல திரும்ப தான் தெரியும். பாட்டு பாடணும். கோட் அக்செப்டட். பாட்டு பாடணும் இப்போ நீங்க. எஸ், கம் ஆன், பாட்டு பாடு. மழை மேகன், கம் ஆன் bro. இரவும் அல்லாத பகலும் அல்லாத பொழுதுகள் உன்னோடு கழியுமா? கை மேல வரணும். தொடவும் கூடாத இடைவெளி அப்போது குறையுமா? உனை அன்றி வேறொரு நினைவில்லை, இனி எந்த ஓனுயிர் எனதில்லை, தடையிலை சாவிலுமே உன்னோடு வர. பொண்ணுங்களாம் அப்படியே மயங்கி விழுந்துருப்பாங்க. சூப்பர் ப்ரோ. பாட்டில் இந்த பக்கம் திரும்பிச்சு ப்ரோ. நானே ஸ்பின் பண்ணட்டா? பண்ணுங்க. ஓகே, டன், சூப்பர். சாமி சுத்துறீங்க சாமி. இருடா. பாத்து பேண்ட் கிழிஞ்சிரு போகுது. சார் இல்ல உங்களுக்கு தெரியக்கூடாது, இது எங்களுக்கு தெரிஞ்சா போதும். ஓகே, வாட் இஸ் தி क्वेश्चन? ஹி இஸ் தி பெஸ்ட் पर्सन. நீங்களே ஒரு கேள்வி இல்ல, அங்க நிக்குதா Black Sheep டீம் கிட்ட நம்ம கேட்கணும். உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கு? அசிங்கப்படுத்திடுவாங்களா? இல்ல Black Sheep டீமே ஒரு நல்ல क्वेश्चन யோசிங்க. நல்ல ஒரு கேள்வி கேளுங்க. கஸ்டம் क्वेश्चन கேளுங்க ப்ரோ. சூப்பர். என்ன என்கிட்ட போய் இந்த கேள்வி கேக்குறீங்க? சிம்பிளா சொல்லுங்க, ஒண்ணுமே இல்லன்னு சொல்லிட்டு. கம் ஆன். ஓகே, அடுத்து. இல்ல நான் நம்ப மாட்டேன். உண்மையா சொல்லணும். சத்தியமா ப்ரோ, நான் எதுவுமே எனக்கு கிடையாது ப்ரோ. இல்ல ப்ரோ, என்ன சின்ன பையன் நானு. ரோல் ஆகிட்டு இருக்கு, சொல்லுங்க டக்கு. சத்தியமா நேர்களே, நான் சிங்கிள் பையன், எனக்கு இது வரைக்கும் எதுவுமே இருந்தது கிடையாது. அப்புறம் எதுக்கு கேட்டாங்க? அவரு சும்மா கேக்குறாரு. அவருக்கு இருக்கு, நீ வாங்க. ஓகே ப்ரோ, சூப்பர். நாங்க அக்செப்ட் பண்ணிடுவீங்களா? ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கிறோம். थैंक यू ப்ரோ. ஓகேவா? இப்போ நானே சுத்திட்டேன், நான் தானே இது ஆனேன். ஓகே. இதுனா இவர் மேல வருமா? இவர்தான். நீங்க தான். சரி, ஒழுங்கா கேளு. நான் கேட்டா தாங்க மாட்டேன். இப்போ நீ எந்த பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கியா? அப்படி பேசினா அந்த பொண்ணு பேரு என்ன? அட பாருங்களா, நான் வந்துட்டு மோசமானவங்களா இருக்கானுங்க. ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு பேரு காளிமா, என்னோட அம்மா. ப்ரோ இல்ல, புரியல எனக்கு. சரி, ஓகே. ஈஸி எஸ்கேப் ஆயிட்டாரு. நீங்களே இது பண்ணிடுங்க ப்ரோ. சுத்துறேன். சொல்லுங்க. அண்ணன்டா பார்த்து பண்ணுங்க. நான் பார்த்து பண்றேனே. ஐயோ, எங்க அண்ணனுக்கு ஒண்ணா எங்க அண்ணனே அடிப்பண்டா. அண்ணனுக்கு நாம நம்ப கூடாது. அண்ணனுக்கு நம்ப கூடாது. எங்க அண்ணனுக்கு நான் தான்டா செய்வேன். Which artist would you least like to collaborate with? Again.
இப்போ நான் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் சொல்றீங்களா? Yeah, the ones that you have worked with. ஓ ஸோ எந்த பாட்டு பாடுறீங்கண்ணே? என்ன பண்ண போறீங்க அதை சொல்லிடுங்க. கரெக்ட் தான். டேர் டேர் டேக் இட். டேர் டிஸ்கஸ் பண்ணி தரீங்களா யாராவது தனியாக தரீங்களா? MDTP சீரீஸில் ஓகே. ஜெயின் ஜெயின். தள்ளி போகிற பாட்டில் இன்டர்லூட்ல ஒரு ஸ்டெப்பு போடுவார். அந்த ஸ்டெப்பு இவர் இப்போ பண்ணணும். அந்த ஸ்டெப்பை பார்த்து எனக்கு புரியவே இல்லை. என்ன ஸ்டெப் அதை எப்படி போடுறது இங்க? சரி நீங்க போடுங்க. ஆமா நீ சொல்லி கொடு. நீ நான் சொல்லி கொடுங்க. ஓகே, டன். ஓகே, டன். போயா வேற ஏதாவது பண்ண சொல்லு. பட் ஓகே 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 தேங்க் யூ. சூப்பர் ப்ரோ சூப்பர் உண்மையிலே சொல்லுங்க. அது புரிஞ்சதா உங்களுக்கு என்ன நடந்துச்சு? சத்தியம் புரியல ப்ரோ. எனக்கு வேற சரி ப்ரோ நீ டேர் பண்ணி நீங்களே ஓகே ப்ரோ சூப்பர் ப்ரோ. ரெண்டு பேர் வெள்ளையா ஆரஞ்சு 2 பேர் நிக்கிறாங்க. அவங்க பக்கம் ஏதாவது வரோம் அவங்கள்ட்ட வரோம். எவ்வளோ சந்தோஷம். இல்ல, நான் ப்ரோ நானா? ஆமா இது உங்க பிரச்சனை. MDTPலே உனக்கு நடிக்கவே ரொம்ப கஷ்டமான சீன்னா எந்த சீன் சொல்லியிருக்கேன்? அதை உன்னால் முடியல. ஐ திங்க் மழை கூட இருந்த அந்த 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 பெட்ரூம்ல கான்ஃபெஸ் பண்ற சீன் அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா அது கொஞ்சம் ஹெவியான சீன், ரொம்பவே ஹெவியான சீன். அண்ட் ஷூட் பிகினிங்ல வந்து லைக் அந்த ஃபர்ஸ்ட் வீக்ல ஆரம்பிச்ச ஒரு சீன். ஸோ அப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். பட் போக போக எல்லாமே ஓகே. ஸோ அந்த சீன். ஸோ மழையோட நடிக்க கஷ்டமா இருந்துச்சு. இல்ல மழையோட நடிக்க கஷ்டம் இல்ல. அந்த scene. அந்த சீன் கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அதான் இங்கதான் நான் இல்ல. உனக்கு சீரீஸ்ல எந்த கேரக்டர் கூட நீ ரிலேஷன்ஷிப்ல இருக்க விரும்புற? சீரியஸ்லையா? கங்காவை கேட்குறியா இல்லை கௌஷியா கேட்குறியா? had to pick one, maybe நான் ஜெகனை சூஸ் பண்ணேன். ஜெகன், if you're watching this, GPay 500. GPay 500. ஓகே. எம்மா ஆத்தாடி. சாரி ரிவர் ட்ரூத். நீ கேளுங்க. கேள்வி கேளுங்க. என்ன ஸ்டைல் எடுத்து இல்ல இல்ல நான் பாட்டில பாத்துக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்கு. ஓகே, நான் கேட்கணுமா கேள்வி? திரும்ப இவன் தான் முன்ன கேட்டான். நான் பாட்டில் அந்த மாதிரி நின்றுச்சு. சரி ஓகே பாஸ். நீங்க யாருக்கா பாஸ் தரலாம். நான் இவருக்கு பாஸ் தான். நான் கேளுங்க. நீங்களே கேளுங்க. ஓகே. ஸோ இப்போ நீ வந்து ஒரு தீவில் மாட்டிக்கிட்டு இருக்க. இவங்க 2 பேர்ல ஒருத்தருக்கு முத்தம் கொடுக்கணும், ஒருத்தர் அரையணும். ஓங்கி யாரா இருக்கும்? உனக்கு முத்தம் கொடுத்து அவனை அரைச்சிருவேன். பயங்கரமா இருக்கு. தாண்டா வரும். ப்ரோ 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 உங்களுக்கு ஒரு கேள்வி. நம்ம 6 பேர்ல ஃபர்ஸ்ட் லுக்ல யாரு பிடிக்கல? யாரு பிடிக்கல? ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் அவுட். அப்படி சொல்ல முடியும். எல்லாரும் சொல்லு. பிடிக்கல இல்ல. எனக்கு பயமா இருக்கு அவர் பார்த்தா. இதோ அவர்தான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவரை பார்த்தா பயமா இருக்கு. இல்ல ப்ரோ அதுதான் ப்ரோ. ஃபேஸ் கட்டவே இப்போ இவர் பேச ஆரம்பிச்சார். ப்ரோ சூப்பர் ப்ரோ அப்படின்னு பேச ஆரம்பிச்சார். நீங்க ஒண்ணுமே அவன் என்ன பேசுறேன் அப்படின்ற மாதிரி இருக்கனால ஒரு மாதிரி பயமா இருக்கு. அதுதான் நீங்க தான் எல்லாருக்கும் டேர் பண்ணி நம்ம பண்ணிட்டோமா? பண்ணிட்டோம். அவன் தான் அவனை பண்ணல. எனக்கு விழுகலன்றல. இப்போ நான் ரூல்ஸ் மாத்துவோம். இது ஏன் கேம் யார் ரூல்ஸ்? சூப்பர் சூப்பர். அண்ணனே கேக்கட்டும். ஆப்போசிட் அண்ணன் உங்களுக்கு இப்போ டேர் சொல்லுவாரு. இந்த இருக்கிற இந்த 4 பேர்ல ஓகே நீ வந்து ஓகே இந்த 2 பசங்க இருக்கானுங்களா? 2 பசங்க வச்சு கேட்குறேன். ஓகே ஒரு பையனோட நெஞ்சில் நீ சாஞ்சிக்கிட்டு ஒரு நைட் ஃபுல்லாக தூங்கு. ஓகே ஒரு பையன் வந்து இல்ல கேள்வி எதுவும் முடிக்கல. இருக்கு ஓகே ஓகே. அண்ணன் நம்பிக்கை அவர் பிளாக் ஷிப் தெரியும் என்ன போடுவாங்கன்னு அவர் பேசுவார். இப்போ இன்னொரு பையன் வந்து உனக்கு வந்து டெய்லி நைட்டு ஊட்டி விடுவான் ஒரு 30 நாளைக்கு. ஒரு தீவில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. யார் வந்து எந்த ஆப்ஷனுக்கு நீ சூஸ் பண்ணுவ? இவன் நெஞ்சில் சாஞ்சிப்பேன், இவன் ஊட்டி விடுவேன். இவன் நெஞ்சு ஏன் முடி இருக்காதுங்கிறத காட்டு முதல்ல பார்த்துக்கோ. இல்லை கொலுன்னு இருக்காப்ல அதான். சரி இட்ஸ் லைக் ஹியூமன் போல்ஸ்டர். டெடி பேர் மாதிரி. டெடி பேர். அப்புறம் ஏன் இவர் ஊட்டி விடணும்? கை கடிக்கலாம். இவர் வந்து இல்லை சாப்பிட மூடு இல்லைன்னா இவர் வந்து பாடிக்கிட்டே ஊட்டி விடுவார். எங்கே பார்த்துருக்கீங்களா? அதான் பாடிக்கிட்டே ஊட்டி விட்ட மாதிரி. இல்லை எதுவும் பண்ணதில்லை. பட் ஆசை இருக்கும்ல. ஸோ அவர் பண்ணுவார் எனக்கு. சூப்பர். ஸோ இந்த கேமோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த டீம் வந்து பயங்கர புதுசு. தமிழ்நாட்டுக்கும் புதுசு, எங்களுக்கும் புதுசு, எல்லாருமே புதுசு. பட் ஆனால் இன்ஸ்டாலெல்லாம் ஃபேமஸாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த டீமில் ஒருத்தர் எங்களுக்கு வந்து ரொம்ப பரிச்சயமானவர். அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. அது எனக்கு தெரியும். வேறு யாரும் இல்லை, மியூசிக் டைரக்டர் ஷபீர் சார் தான். ஏன்னா எங்களோட
தள்ளலாம். ஏன்னா வந்து இப்போ நிறைய மியூசிக் டேரக்டர் இருக்காங்க. ஆனால் அப்போது நாங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனலில் இருந்து ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு புது டீம் உருவாகுது, யாருனே தெரில, இவங்க பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படி ஒரு கேள்விக்குறிலாம் இருக்கும்போது ஒருத்தர்கிட்ட போய் நம்ம மியூசிக் கேட்கும்போது சரி ஓகே இவங்க நம்ம யூடியூப்லேருந்து வந்தவங்க தானே அவங்க நம்ம இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணாமல் அது ஒரு பெரிய எஃபெக்ட் எடுத்து அந்த பாட்டெலாம் ஒவ்வொன்றுமே பெரிய பெரிய ஹிட் ஆகி அந்த நெஞ்சு முண்டு சாங் நெஞ்சு முண்டு அதெல்லாம் இப்போ கேட்டால் கூட கூஸ் பம்ஸாக இருக்கும் ப்ரோ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீட்டுக்கு மறுபடியும் வந்த மாதிரி இருக்குது, பேக் ஹோம் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் பிளாக் ஷிப் வந்தது. தமிழ் சினிமாவில் அறிமுகமானது வந்து சகா படத்தில் யாயும் பாடல் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அமைஞ்சது எனக்கு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நிறைய படங்கள் பண்ணேன். தில்லுக்கு துட்டு 2, நம்ம நெஞ்சு முண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா பாடல் படத்துக்கு மியூசிக் பண்ணியிருந்தேன். இது ஹிட் ஆகிடுச்சு. இது ஹிட் ஆனது ஒரு விஷயம். ஆனால் அதாவது சிங்கப்பூரில் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணி அது வந்து இங்கே தமிழ்நாட்டு மக்களுக்கு பிடிக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நம்ம மக்கள் வந்து அவ்வளோ சாமானியமாக ஏற்றுக்க மாட்டாங்க, ஏற்றுக்கிட்டாங்கன்னு விட மாட்டாங்க, மனசார வந்து நேசிப்பாங்க. ஆமாம் கண்டிப்பாக. ஆமாம், அது ரொம்ப சந்தோஷம். இந்த இமய பாடல் வந்து பெரிய ஹிட் ஆகிருக்குது இப்போ. ஸோ இப்போ அதான் அது விஷயமா இப்போ பேச வந்திருக்கோம் இன்றைக்கி. இவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இவங்க யாரும் பண்ணலை. இவங்க பண்ண ரோல்ஸ் கூட குட்டி குட்டி ரோல்ஸ் தான் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. ஆனால் மிரட்டி வாங்கிட்டாங்க எல்லாருமே. ரொம்ப ஈக்குவலாக பெர்ஃபார்ம் பண்ணி அவங்கவுங்க ரோலுக்கு. இவருக்கு வந்து ஒரு பெரிய ஸ்கோப் கிடையாது. ஆனால் இருந்தாலும் இவர் வர டைம் வந்து ஒரு அப்படியே சிரிக்க வைக்கும் நம்மள. மனசுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அவர் பார்க்கும்போது ஸ்க்ரீனில். அந்த 3 டிராகன் இருக்குல்ல, அது மாதிரி 6 டிராகன். ஆமாம், 6 டிராகன். ஆமாம், கரெக்ட். அவர் தான் ஆக பெரிய டிராகன், சூரியவேலன். ஆமாம். அப்புறம் முசாமில் வந்து நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். பட் அவர் வந்து ஒரு ஹீரோவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது ஏன்னா நம்ம இப்போ ஒரு மியூசிக் பண்ணும்போது அருண் விஜய் சாருக்கு பண்ணியிருக்கோம், சந்தானம் சாருக்கு பண்ணியிருக்கோம், நம்ம ரியோ பிரதருக்கு பண்ணியிருக்கோம், சரணுக்கு பண்ணியிருக்கோம். சரண் நம்ம சாங்கில் தான் லான்ச் ஆனார். அப்போ இவர் வந்து நம்ம சாங்கில் லான்ச் ஆகும்போது இருந்து லான்ச் ஆகும்போது அது வந்து ஒரு மனசுக்கு ஒரு பெரிய திருப்தி. கண்டிப்பாக 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 எங்களுக்காக அந்த பாட்டு நெஞ்சம் பாட்டு கண்டிப்பாக கிளைமேக்ஸ் பாட்டு. நெஞ்சமுண்டு நேர்மை கொண்டு ஓடு ராஜா, நீ நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா, அஞ்சு அஞ்சு வாழ்ந்தது போதும் ராஜா, நீ காட்டு வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா. தம் 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 எனக்கு வந்து இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டாவில் வந்து ஒரு இது பார்த்தேன் ப்ரோ, ஒரு ஃபில்டர் மாதிரி ஒன்று பார்த்தேன். அவங்க ஃபோட்டோஸில் வந்து ரேண்டம் ஏதாவது ஒரு 6 ஃபோட்டோ இருக்கும், அதை வந்து காட்டணும் அவங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் அதை தான் பண்ண போகிறீங்க. நான் ஒரு விஷயம் கேட்பேன், அது உங்கள் ஃபோனில் எடுத்தால் கேலரியில் இருக்கிற கடைசி ஃபோட்டோ அதை நீங்கள் காட்டணும். ஓகேங்களா? போகலாமா? வியர்ட செல்ஃபி. ஐயோ மேக்கப் போட்டு எந்த ஷூட் அது? ஆமா ஷூட் தான். என்ன ஷூட்ல எடுத்தது? இது ஒரு அடுத்த ப்ராஜெக்ட். இது ரிவீல் பண்ணலாமா? ரிவீல் பண்ணிக்கலாம். ஸோ சாந்தினி காட்டினது இந்த ஃபோட்டோ. அவங்களே வந்து பிளட்டு கிளிட்டுமா போட்டு தடவி அப்படி இருக்காங்க. ஓகேங்களா? ஓகே சூப்பர். இப்போ நம்ம ரீக்ரியேட் பண்ணுவோமா இதை? ஐயோ வேணாம் ப்ளீஸ். என்னங்க போட்டோவே அது சும்மா போர் அடிக்குதுன்னு பாருங்க. இப்போ வந்து எல்லாரும் போடி தானே மேடம் பண்ணுவாங்க பாருங்க. அந்த கண்ணடிக்கிறது இருக்குல்ல. ஏய் ப்ரோ, இது வேடுன்னு நான் சொல்லவே மாட்டேன் ப்ரோ. இவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க, வேடுன்றீங்க. க்யூட்டா? ஆமாம். நானா? தவட வாங்கிச்சு. அதே மூஞ்சிங்க காட்டுங்க மறுபடியும். எப்படி பண்ணுங்க மூஞ்ச? நானும் பாபியும். ஓ ஓகே 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 ஓகே. ஸோ அவரோட கோஆக்டரோட ஒரு ஃபோட்டோ காமிச்சிருக்காரு. இது வந்து நான் செல்ஃபின்னு போட்டேன், திடீர்னு பார்த்து நானே பயந்துட்டேன். ஏன் இப்படி இருக்குன்னு எனக்கு. ஏன் ப்ரோ திடீர்னு ஏதாவது எங்கே போனீங்களா? இது வந்து ஒரு மியூசிக் வீடியோக்கு வந்து ஒரு ஷூட் பிளான் பண்ணிட்டு இருந்தோம், அதுக்கு லுக் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். அப்போ இது வந்து ரிலீஸ் ஆயிடுச்சா? இது ரிலீஸ் ஆயிடுச்சு. அச்சமில்லைன்னு சொல்லிட்டு பாரதியாரோட கவிதையை வச்சு ஒரு சாங் பண்ணியிருந்தோம். அது நல்லா ஒரு ரீச் கிடைச்சது அந்த பாட்டில். ஸோ இது வந்து லைன் பாட முடியுமா அந்த பாட்டு? முடியும் கண்டிப்பாக. ஹே, இச்சை கொண்ட பொருளெல்லாம் இழந்து விட்ட போதினும் அச்சமில்லை அச்சமில்லையே, கச்சணிந்த கொங்கை மாதர் கண்கள் வீசு போதினும் அச்சமில்லை அச்சமில்லையே, நச்சை வாயிலே கொணர்ந்து நண்பரூட்டு போதினும் அச்சமில்லை அச்சமில்லையே, பச்சையூனி 5 பேர் படைகள் வந்த போதினும் அச்சமில்லை அச்சமில்லையே, லிசன் உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதினும் அச்சமில்லை அச்சமில்லை, நிசகரிசா நிசனி நீ நிசா, ஹே நிசகரிசா நிசனி நீ நிசா. வா வா வா.
அந்த தமிழ் தான் ப்ரோ எல்லார்கிட்டயுமே பிடிச்சி. இப்போ ரொம்ப பேர்கிட்ட அது இல்லை. நன்றி. ஓகேங்களா, தூய தமிழை எழுதி அது பாடுறது ரொம்ப பேர் இல்லை. தமிழ் வந்து ரொம்ப 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 பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து தமிழ் புத்தகங்களாக இருக்கட்டும், தமிழ் கவிதைகளாக இருக்கட்டும், சின்ன வயசுலேருந்து எழுத ஆரம்பிப்பேன். பாடல்கள்லாம் உன்னிப்பாக அந்த கவிதையை வந்து கவனிக்கிறதுக்கு வந்து அண்ணன் சொல்லிக் கொடுப்பாரு. ஓகே. அண்ணனா என் அண்ணன் வந்து இலியாஸ், அவர் தான் நான் வந்து பாடல் எழுதுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அவர் தான் எனக்கு எல்லாம் பண்ணுவார். ஃபுட் பிக். சாப்பாடு. இது எனக்கு வந்து ஒரு கிஃப்டா தந்தாங்க. கப்ஸ் அண்ட் கீஸ், இஃப் யூ வாட்சிங், தேங்க் யூ ஸோ மச். இது ஒரு ப்ரௌனி கிஃப்ட் மாதிரி. ஓகே. ஸோ அதுதான் என்ன ப்ரோ, பாருங்க ப்ரோ. ப்ரோ என்னது ப்ரோ இது? அதான் ப்ரோ, அதனால தான் எனக்கு காமிச்சேன் ப்ரோ. இல்ல கறி இல்லை, நான் வந்து இடையில உஸ்பெகிஸ்தான் போயிருந்தேன். ஓகே. அங்கே வந்து நம்மள மாதிரி சாதம்லாம் சாப்பிட மாட்டாங்க, எல்லாம் கறி தான், ஃபுல்லாக கறி தான். முரட்டு வேட்டை அங்கே போய். நல்ல வேட்டை. நேற்று ராத்திரி. ஓகே. என்ன சீரிஸ்? சிவா மனசுல சார். எதனால அந்த இது பார்த்துட்டு இருக்கீங்க? காமெடி சீன்ஸ். குக்கீஸ். இது ஏதாவது ஸ்பெஷலா இதுல ஷூட் அப்ப எடுத்த பிக்சர். ஸோ ஒரு முறை இல்ல கடைசி எபிசோட் 14th எபிசோட் சீனில் பார்த்தீங்கன்னா ஜேன் வந்து தாராக்கு இந்த குக்கீஸை வந்து கிஃப்ட் பண்ணுவார். ஸோ ஜீப்பில் இருக்கும்போது எடுத்து சாப்பிடுவோம். அந்த கேரக்டருக்கு வந்து குக்கீஸ் ரொம்ப பிடிக்கும். உண்மையில ரொம்ப பிடிக்குமா இல்லை தகட சாப்பிட வச்சாங்களா? அப்படிலாம் அதை பிடிக்கும். ஆனால் எனக்கு குக்கீஸை விட சாக்லேட் கேக் பிடிக்கும். சாக்லேட் கேக். சூப்பர். ஓகே. உங்களோட ஃபுட்டு? எனக்கு குக்கீஸ் தான் பிடிக்கும். நான் பேக் பண்ணேன். சூப்பர். பிரதர் சிக்கன் ரைஸ் சிங்கப்பூர்ல சாப்பாடு. நான் இங்கே ஒரு 3.5 மாதம் இருந்தேன் ஷூட்டில். ஓகே. ஸோ எனக்கு ஃபுல்லாக இங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் தான் ஆகிட்டேன் சாப்பாடுனால. இங்கே ஃபுட் சாப்பிட்டு இங்கே ஸோ அங்கே போயிட்டு இறங்கணுன்னே என்ன $11 சிக்கன் ரைஸ். கைதி சாப்பிடுவாங்க. கைதி ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ருக்கீங்க அந்த மாதிரி. சூப்பர். ஓகே. அடுத்த ஃபோட்டோ. தி பிக் க்ளோஸ் டு மை ஹார்ட். தி பிக் க்ளோஸ் டு மை ஹார்ட். அது என் ஃபோன் பின்னாடியே இருக்குது. யா, என்னோட 2 பொண்ணுங்க. சூப்பர். அவர் காமிச்சிட்டாருப்பா. எனக்கு இங்கே இருக்கு, என் வால்பேப்பர் இருக்கு. வால்பேப்பர் வச்சிட்டீங்க அப்பா அம்மா. சூப்பர். நல்ல பசங்க எல்லாரும். நம்ப முடியல எங்களால். இந்த காலத்தில் இந்த மாதிரி பசங்களாம் இல்லை. ஏன்னா என்னோட இந்த ஃபோட்டோ வந்துட்டு ஆக்சுவலி நானும் அப்பா மட்டும் தான் இருந்தோம். அம்மா வந்துட்டு அப்போ இல்லை என் கூட. ஸோ அது வந்து எக்ஸ்ட்ரா ட்ரா பண்ணி கொடுத்தாங்க ஒருத்தவங்க. சூப்பர். ஸோ அதனால இது ரொம்ப க்ளோஸ்மா. எனக்கு வந்து இது நேத்து எடுத்தது. தனுஷ். வாவ் மேடம், தனுஷ் மீட் பண்ணிட்டு வீட்டுக்கு தான் போயிட்டு வீட்டு முன்னாடி நீங்க சாரி போயிட்டு வந்திருக்காங்க. சொல்ல மாட்டேன், எனக்கு தெரிஞ்சு அடுத்த ப்ராஜெக்ட்ல ஏதாவது பேசியிருப்பாங்க. நீங்க வெளியே சொல்லாம இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஹோப்ஃபுல்லி நீங்க சொல்றது பலிக்கணும்னு நம்புறேன். பலிக்கும், கண்டிப்பா பலிக்கும். ஓகே. டைரக்டர் சூர்யா அண்ணன். ஓகே. இது வந்து ரேப் அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோ. ஓகே. அவர் கூட ஒரு தனியா ஃபோட்டோ எடுத்ததே இல்லை. ஸோ இந்த மூமெண்ட் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சுன்னா அந்த ஹோல் ஜேர்னி, the whole 2-3 months, I would say it's the most happiest time of my life இது வரைக்கும். சூப்பர். ஸோ அதுக்கு அவர் கூட ஒரு மூமெண்ட். சூப்பர். இது நானும் என் அண்ணனும் என்னோட முதல் வெற்றி அப்போ ஃபர்ஸ்ட் பேஜில் ஜெயிச்சவ. ஓகே. ஸ்க்ரீன்ஷாட் நான் இதுதான் சொல்லுவேன். இது என்ன ஸ்க்ரீன்ஷாட்? இது யார்? இந்த ஃபோட்டோ என்னன்னா அது வந்து என் அம்மா அவங்களோட குழந்தை ஃபோட்டோ. ஓகே. என் ஃபேஸ்புக்கில் ஃபியூ இயர்ஸ் பேக் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ ரசிகர்கள் தான் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா என் சின்ன வயசு ஃபோட்டோ, என் அம்மாவோட சின்ன வயசு ஃபோட்டோ எடுத்து ஏஐ பண்ணி செஞ்சாங்க. நான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நான் வச்சுக்கிட்டேன். சூப்பர். ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இது வந்து என்னோட ஒரு ஷார்ட் ஃபிலிம். ஓகே. ஸோ அது வைல்ட் லைஃப் பேஸ் பண்ணி ஷார்ட் ஃபிலிம். அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஃபுல்லாக பாட்டு வச்சு செய்வாங்க, அது நம்ம பெர்ஃபார்ம் பண்ணோம். ஸோ அதோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் எடுத்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஆமாம். ஓகே. இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ காமிச்சிருக்காங்க. இது வந்து ஸ்க்ரீன்ஷாட்னு டைப் பண்ணால் இது வருது. ஏன் இது ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்குன்னு தெரியல. ஆனால் இது வந்து பேசிக்கலி அந்த எபிசோடுக்கு ஸ்கோரிங் பண்ணிட்டு இருக்கும்போது, ஃபைனல் எபிசோட் ஸ்கோர் பண்ணும்போது ஓகே இது வந்து எடுத்த ஒரு ஃபோட்டோ. அந்த ஃபைனல் எபிசோட் வந்து ரொம்ப சிரமமான ஒரு எபிசோட் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. ஏன்னா அது ஒரு ஃபுல் பேக்ட் ஒரு மூவி ஸ்கோரிங் மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ ஹெவியான எமோஷன்ஸ் இருந்துச்சு. எனக்கு எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அந்த எபிசோட் 13, எபிசோட் 14 அதில் மழையாக இருக்கட்டும், முசாமிலாக இருக்கட்டும், சாந்தினி, கங்கா, எல்லாருமே போட்டு நடிச்சிருந்தாங்க. ஜெகனாக இருக்கட்டும், இவர் கூட நல்லா சப்போர்ட் பண்ணுவார். ஒரு ரோலில் ஒரு மோமெண்ட்டில் வந்து பாபி வந்து கேட்டுருவார் ஜெகனும் இவரும் பேசுகிறது. அப்போ வந்து ஒரு அவசரத்தில் வந்து கூட்டிகிட்டு போவார். என்னடா இங்கே வந்து இது பேசிகிட்டு இருக்கேன்னு. அங்கே ஒரு ஷிஃப்ட் தெரியும். அவர் ஜாலியாக இருக்கிறதுலேருந்து ஒரு சீரியஸ் பண்ண முடியும்னு அது சின்ன ஒரு மூமெண்ட் தெரியும். அந்த 2 எபிசோட்ஸ் ரொம்ப சிரமமாக இருந்துச்சு எங்களுக்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கு. ஆனால் ரொம்ப விருப்பப்பட்டு நம்ம டீமில் சாலமன், எங்கள் ஃபுல் டீம், அனிருத், பாலாஜி எல்லாருமே சேர்ந்து அந்த எபிசோட் வந்து நல்லா முடிச்சு கொடுத்து இன்றைக்கி ஆடியன்ஸ் வந்து அதை பற்றி பேசுகிறாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இவங்க பெர்ஃபார்மன்ஸ், இவர் சூரியவேலனோட டைரக்ஷன், ஃபுல் எஃபர்ட், ஃபுல் டீம் எஃபர்ட் தான். கண்டிப்பாக சூப்பர். உங்களோடது?
எனக்கு ஒரு ஃபேன் மெசேஜ் அது ஸ்க்ரீன்ஷாட்னு போட்டால் அதுதான் வருது இமீடியட்டாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிடுவேன் ஏதாவது கிரேட் ஆக்டிங் சார் யூ அண்ட் தாரா தி வே யூ லவ்ட் ஹியர் ப்ரொடெக்ட் ஹியர் இட் இஸ் சம்திங் விச் இஸ் ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் லவ் தி எவ்ரி கேர்ள் டிசர்வ் இன் யர் லைஃப் யூ ஹேவ் எக்ஸ்பிரஸ் தி சைலன்ஸ் பெயின் பிஹைண்ட் யூ இன் ஆசம் வே சார் யூ மேட் அஸ் எமோஷன் பை யுவர் பிரில்லியன்ட் ஆக்டிங் ஃபெல்ட் இன் லவ் வித் யுவர் கேரக்டர் நிதின் சூப்பர். இது இவங்களோட வாழ்த்து மட்டும் இல்லை, மொத்த தமிழத்தோட வாழ்த்து அதுதான். ஏன்னா வந்து இப்படி ஒரு கேரக்டர், ஏன்னா ஃப்ரெண்டு கேரக்டர், ஏன்னா இது ரொம்ப ஒரு இடத்துல தப்பாக பேசுவாங்க, என்ன ஃப்ரெண்டு அப்படின்னு மாதிரி பேசுவாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் அந்த வெளிப்படையாக இருக்கட்டும், அந்த ஆக்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பராக ஒரு நல்ல ஒரு மீட்டரில் கொண்டு போயிட்டு சூப்பராக நடிச்சிருந்தீங்க. ஸோ அது அவங்களோட வாழ்த்து மட்டும் இல்லை, மொத்த தமிழோட மொத்த ஆடியன்ஸோட வாழ்த்து அது. ஓகேங்களா, சூப்பர். தேங்க்யூ. அடுத்ததான் ஒரு கேம் செக்மெண்ட்ல போகிறோம். அந்த கேம் செக்மெண்ட் பேர் என்னன்னா ராங் ஆன்சர்ஸ் ஒன்லி. ஓகேங்களா, நான் ஒரு கேள்வி கேட்பேன், அது நீங்கள் தப்பான போது தான் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க எப்படி நான் கேட்டேன், அழகாக எழுதி அப்படின்னு சொல்லலாம். அது சொன்னால் தப்பு பண்ண வச்சுருக்கோம். லிப்ஸ்டிக் எங்கே போடுவாங்க? பேக்ல. சரி, ஓகே, தெளிவாக விளாட்றாங்க. இருக்கு மாட்டு உனக்கு என்ன கேள்வி கேட்போம்? உங்களுக்கு ரெடியாக இருக்கும். தோனி யாரு? அப்படியே பக்கத்து கால் பண்ணி வச்சுக்கோ. நானும் வரேன். கில்லி பசங்க யாரு? நீங்க போட்டு எங்க தூங்குவீங்க? உங்க டைரக்டர் பேர் என்ன? சொல்லுங்க. அந்த பயத்துல கூல தங்கி போடுவாங்க. நெய்ல என்ன போடுவீங்க? மஸ்காரா எங்க போடுவாங்க? ஷூஸ் எங்க போடுவாங்க? கையில். இங்க ஏன் கேக்குறீங்களா? சூப்பர். ஓகே, அப்பா இப்பவே கண்டுக்குது. ஓகே, ஸோ நீங்க சொல்லுங்க, இந்த சீரியஸை பத்தி உங்க லைஃப்ல இதை எப்படி சேஞ்ச் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும்ல. நீங்க மாடலா இருந்திருக்கீங்க, ஆன் ஸ்கிரீன் மாடல், ஆஃப் ஸ்கிரீன் நீங்க மாடலா இருந்திருக்கீங்க. ஸோ எப்படி இந்த கேரக்டர் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்க? இது எது ஈஸியா இருந்துச்சு, இது கஷ்டமா இருந்துச்சு? எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா நீங்க சொன்ன மாதிரி ஆன் ஸ்கிரீன்லயும் மாடல் அந்த பேஷன் சென்ஸ் அந்த ஸ்டைல் அதெல்லாம் ஓகே கூட. இது கனெக்ட் பண்ணும்போது ஐ திங்க் ரியல் லைஃப்ல வந்து நான் சிரிச்ச முகமா இருப்பேன், சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக. ஆமா, அழகா இருக்கு. ஆனா கௌஷி வந்து சிரிக்கவே மாட்டாங்க. ஓகே, ரொம்ப குறைவா பார்ப்பீங்க அவங்க. யா, ஸோ அது கனெக்ட் ஆக முடியல, கஷ்டமா இருக்கு. பிகாஸ் அவங்க வந்து யூஸ்வலி செட்டில் போய் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ அவங்க வந்து டேக் எடுக்கும்போது ஐயோ சிரிச்சு முடிச்சுட்டு ஓகே அந்த மாதிரி. பிடிஎஸ் ஏதாவது சொல்ல ஸ்டார்ட் பண்ண முடியுமா? ப்ரோ இப்படி நடந்துச்சு, இந்த ஷூட்டிங்ல மறக்க முடியாத ஒன்று பிடிஎஸ் நடந்த எல்லா பிடிஎஸ். ஐயோ, ஏதாவது ஒன்று ஒன்றுனா கேமரா நாங்கள் ஷூட் பண்ணப்போ நான் நிறைய செகண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து க்ளோஸாக பேசி எல்லாம் அழுதுட்டோம். அது ரொம்ப க்ளோஸ் டு. அதுவும் இங்கே மலை மேலே. மழை மேலே ஏன் அழுதுங்க? நான் இல்லை, ஏன் அழுதுங்க? பேரண்ட்ஸ் பற்றி பேசி எல்லாம் பேசி ஓகே
பர்சனல் ஸ்பேஸ் நடந்துக்கிட்டீங்க. அது ரொம்ப எனக்கு கரெக்டா கூட இருந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பர். அடுத்து வந்து ஒரு கேம் சம்பவத்துக்கு போலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா டிஸ் ஆர் தட் கேம். ஆமா கேம். யா கூட ஏன் நான் என்ன விட்டுருக்கீங்க நீங்க விளையாடுங்க. நான் கேட்கறதுக்கு பதில் மட்டும் சொல்லுங்க சரிங்களா? யா இல்ல ப்ரோ, உண்மையிலே ஒரு டைரக்டர் வந்து என்கிட்ட படம் பண்ணும்போது கேட்டார், இங்க ஒரு மூட் சாங் அப்படின்னு சொன்னாரு. மூட் சாங் புரியல எனக்கு, என்ன மூட்ல வேணும்னு கேட்டேன். ஒரு மூட் தான் இங்க ஒரு மூட் தான் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. புரிய மாட்டேங்குது என்ன மூட்னு சொல்லுங்க. ஓகே 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 ப்ரோ, நான் தப்பா புரிஞ்சுக்கிறேன். சோ அந்த மாதிரி இப்போ டிஸ் ஆர் தட் ஓகேங்களா? இதுவோ அதுவான்ற கேள்வி நான் உங்களுக்கு கேட்கிறேன். உங்களுக்கு என்னன்னா ஃப்ரெண்ட்ஷிப் ஆர் லவ்? நான் ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு விதமான லவ் சொல்றேன். என்னது கவர் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? ஃப்ரெண்ட்ஷிப் கௌஷியா இல்லையா? ஜெய் ப்ரோ உங்களுக்கு சிங்கர் ஆர் ஆக்டர்? வாவ் ஓகே சிங்கர். சிங்கர் எதனால? ஆக்டிங் நல்லா சூப்பரா போயிட்டு இருக்கு. ஏன்னா அடுத்த பிளான்ஸ் வந்து சிங்கிள் ரிலீஸ் பண்ணலாம். அப்படிதான் இருக்கும். ஸோ இப்போ நீ ஒரு தீவு தீவுல நீ மாட்டிருக்க. நீ வெளியாகணும்னா யூ ஹேவ் டு பிகம் ஒன். யூ ஹேவ் டு பி an actor or singer. எது சூஸ் பண்ணுவ? சிங்கர். ஓகே. பாட்டு ஏதாவது ஒன்று பாடணுமா ப்ரோ? நாங்கள் ஒரு ரிக்வஸ்ட் கொடுப்போம். நீங்க சொல்லுங்க. தென்பாண்டி சின்ன. சூப்பர். ஓ இந்த வாய்ஸ்ல அந்த சாங். ஆமாம். தென்பாண்டி சாரி எங்களுக்கு அந்த இன்ட்ரோ அந்த அம்மில எங்களுக்கு வேணும் அதுலேருந்து. கிவ் த அதே நீ கொடுங்க. கமல் சார் மாதிரியே பண்ணோம். அதுதான் கமல் ஃபேன். ஆமாம். ஓகே நீங்க வந்து கமல் சார் மாதிரி அந்த அதை பண்ணோம். யூ மஸ்ட் எப்படி பண்ணும் பண்ணி காட்டுங்க கொடுத்துருவோம். ஓகே அம்மிங். ரெண்டு பேரும் ஓகே. தென்பாண்டி சீமையில தேரோடும் வீதியில மான் போல வந்தவனே யாரடித்தாரோ யாரடித்தாரோ யாரடித்தாரோ. ஓ சூப்பர் 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 சூப்பர். இந்த காம்பினேஷன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து கீபோர்டில் வாசிச்ச ஃபர்ஸ்ட் டியூன் வந்து இதுதான், தென்பாண்டி சிம்மர். அதான் ஃபர்ஸ்ட் டியூன் ஆக்சுவலி. எப்போதுமே மனசுக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக ரொம்ப நல்லா பாடியிருந்தாரு. எல்லாரும் சின்ன வயசுல ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் தெரிஞ்சிருக்கு. சூப்பர் 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 ப்ரோ. உங்களுக்கானது தமிழ் சினிமா ஆர் தமிழ் சினிமா? என்னங்க கேட்கவே இல்லை. ஆப்ஷன் சொல்லுங்க. நாங்க தமிழ் சினிமா. சூப்பர். தாரா ஆர் நிதின்? வேற ஆப்ஷன் இருக்கா? ரெண்டு தான். டிஸ் ஆர் தட் திஸ் தட் தட்லாம் கிடையாது. நிதின். நிதின் என்னங்க விட்டாங்க அவங்களுக்காக வாழ்க்கை. அவங்க ஜெயினை சூஸ் பண்ணிட்டாங்க, நான் நிதினை சூஸ் ஓ ஏட்டுக்கு போட்டி பொண்ணுங்க என்ன பண்றீங்க? கௌசி இல்ல எங்களுக்கு. ப்ளே பாயா லாயல் பாயா? லாயல் பாயா ப்ரோ நீங்க? உண்மையா ப்ரோ? நான் 1000 சொன்னாலும் நம்புறது உங்க கையில. அதுக்கு நான் சொல்லாமலே இருக்கேன். ஓகே லாயல் பாய். இல்ல இவர் உண்மையிலே கொஞ்சம் மொக்க தான். ஓகே வேஸ்ட். ஆமா ப்ளே பாய் இல்ல. வேலைக்கு நிஜ வாழ்க்கையில வந்து கிடையவே கிடையாது. ரொம்ப நல்ல பையன். ரொம்ப ரொம்ப நல்ல பையன். வீட்ல அப்படி நடிச்ச 4 பேரும் தத்திட்டாங்க. ஆமா வீட்ல அந்த மாதிரினா செருப்பாலே அடிப்பாங்க. கரெக்ட்டா? ஆமா நல்ல பையன், ரொம்ப நல்ல பையன். செருப்பே கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டான். அதுக்கு மேலே இருக்கு. அதுக்கு மேல இருக்கு. ஓகே ப்ரோ உங்களுக்கு டைரக்டர் ஆர் மியூசிக் டைரக்டர்? டைரக்டர் மியூசிக். தம்பி பார்த்து சொல்லு, பக்கத்துல நிக்கிறேன். சொல்லு. அடுத்த டீம் நாங்க தான் போடுவோம் உனக்கு. இல்ல டைரக்டர் மூலமா தான் மியூசிக் டைரக்டர். சோ டைரக்டர். அடுத்த சீசன்ல டன் 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 டன். நான் அண்ணன் ஒன்னு கேட்கலாமா? கேளுங்க. அண்ணே இமேவா இல்ல யாயுமானே? டபுள் அந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன். அதாவது ஆயிரம் யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர் யானும் நீயும் எவ்வழி அறிதும் செம்புல பெயர் நீர் போல் அன்புடை நெஞ்சம் தான் கலந்தனவேன்னு சொல்லிட்டு குறுந்தொகையில் 3ஆம் நூற்றாண்டு எழுதப்பட்ட கவிதை. அது வந்து இந்த பாட்டில் இருக்கும்பொழுது தமிழுக்கு ஒரு மரியாதை இருக்குது, அதுக்கு ஒரு காதல் இருக்குது. அதனால யாயும் தான் எப்போதுமே. அதனால எங்க தலைவன்ட்ட கேட்டு போறேங்க. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ராஜா ஆர் தி சீரிஸ் மஸ்ட் டேட் தி ப்ளே பாய்.
நெஞ்சு முண்டு நான் சொல்லிட்டேன் must date அவ்வளவுதான் must date the playboy cut next question done எனக்கு வந்து நெஞ்சு முண்டு நேர்மை உண்டு ஓடு come on boys ஏன் எங்க இடத்துக்கு வந்து யாரால சும்மா இல்ல ஏன்னு சொல்றேன் ஏன்னா எனக்கு வந்து அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து சினிமாவில் வந்து மியூசிக் பண்ணுறது வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சோலோ ஸ்பாட் மாதிரி. ஓகே, நமக்கு பெரிய டீம் கிடையாது, எஸ்பெஷலி நம்ம இனிஷியலி ஸ்டார்ட் பண்ணும்போது. பட் பிளாக் ஷிப் டீம் வந்து என்ன ஒரு டீமாக சேர்த்துக்கிட்டாங்க. எல்லோரும் ஒரு பயங்கர கொலாபரேஷனாக பண்ண ஒரு ப்ராஜெக்ட் அது. என்னதான் இருந்தாலும் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விஷயம் பண்ணும்போது அது எப்போதுமே மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அதனால் அது வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ப்ராஜெக்ட். அது மட்டும் இல்லாமல் அந்த கிளைமேக்ஸ் சாங் வந்து ரொம்ப பரவலாக பேசப்பட்ட ஒரு விஷயம். சிவகார்த்திகேயன் சார் வந்து ரொம்ப அதை பற்றி பேசினார். அதனால் எல்லாருமே இப்போ நம்ம ஃபேமிலி மாதிரி. பிளாக் ஷிப்பை தான் இந்த உள்ளே வந்தோன்னே நமக்கு வந்து மறுபடியும் ஆமாம் அந்த வைப் வந்துடும். அது எப்போதுமே உண்டு. மஸ்ட் டேட் தி ப்ளே பாய் வந்து எப்படின்னா இப்போ நடக்கிற ஒரு விஷயம், இப்போ கரண்டாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம், இவங்க எல்லாருக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணுற மாதிரி. அது வந்து நம்ம எல்லாம் ஒரு டீம், ஒரே ஜேர்னி. ஆனால் இது வந்து இவங்களை வந்து முன்னுக்கு போக விட்டு நம்ம பின்னாடி தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி. அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு தீம் பண்ணியிருப்போம் இந்த சீரீஸில். ஏன்னா அவங்கள வந்து எல்லாரும் ஒரு ஹீரோவாக பார்க்கணும், ஒரு ஹீரோயினாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து எங்களுக்கு உண்டு. ஸோ அது வந்து ரெண்டு ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயங்கள். ஸோ பட் என்னன்னு வரதான் ஃபர்ஸ்ட். அந்த படத்தில் எப்படி கனெக்ட் ஆனீங்க நீங்கள்? நெஞ்சு முன்னாடி அவங்க வந்து ஒரு அதாவது இப்போ உள்ள கரண்ட்ல இண்டிபெண்டன்ட் சீனில் இருக்கிற மியூசிக் டைரக்டர் பார்த்துட்டு இருந்தாங்க அந்த டைமில். நிறைய பேர் வந்து சொன்னாங்க என்கிட்ட, அதாவது உங்கள் பேரை வந்து பல பேர் ரிஃபர் பண்ணாங்க எங்களுக்கு இண்டஸ்ட்ரியில். நிறைய பேர் ஷபீர் அஃப்கோர்ஸ் நம்ம கேட்டகரியில் இருக்கிற மற்ற மியூசிக் டைரக்டர்ஸோட பேரும் சொன்னாங்க. பட் அந்த டைமில் வந்து நம்மள ஒருத்தர் மீட் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து அவர் சுச்சுவேஷன் சொல்லிட்டு இருந்தார், இந்த கிளைமேக்ஸ் சாங் சுச்சுவேஷன் சொல்லிட்டு இருந்தார். அப்போ வந்து பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு நான் வந்து கார்த்திக் ப்ரோட சொன்னேன், ப்ரோ இருங்க அப்படின்னு சொன்னேன். டக்குன்னு ஃபோன் எடுத்துட்டு அந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஐ திங்க் அதுலேயே அவருக்கு பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைம்லேயே நமக்கு டியூன் கிடச்சிருச்சு. இந்த நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு டியூனாக பண்ணணும்னு சொன்னோன்னே இந்த ராகத்தில் பண்ணணும்னு நமக்கு புரிஞ்சிருச்சு அந்த டைம்லேயே. ஸோ ஐ திங்க் சிங்க் ஆகிடுச்சு, பேசிக்லி சிங்க் ஆகிடுச்சு, செட் ஆகிடுச்சு. ஓகே, அந்த படத்தில் சித்தன் வரும்போது என்ட்ரி சாங் போட்டிருப்பீங்க. ஆமாம், நேற்று ஒருத்தரை பார்த்தோம். அது எப்படி நீங்கள் செட் பண்ணீங்க? அது எப்படி உங்களுக்கு செட் ஆச்சு? அது வந்து நாங்கள் சேர்ந்து எடுத்த டிசிஷன் தான். அந்த டைமில் வந்து அவர் வரும்போது அது வரணும்னு, அது என்னன்னு தெரியல, அமைஞ்சிருச்சு அவருக்கு. அப்படியே கரெக்டாக அமைஞ்சிருச்சு அவருக்கு. நீங்களே எடுத்து போட்டீங்க, ரெஃபர்லாம் பண்ணல யாருமே? இல்லை நாங்கள் எல்லாரும் கலந்து பேசி தான் அது வந்து டிசைட் பண்ணோம் அதை பண்ணணும்னு. முக்கியமாக மியூசிக் வந்து அப்படி வந்ததுக்கு முக்கிய காரணம் வந்து கார்த்திக் ப்ரோ. நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு கொலாபரேஷன் மாதிரி தான் அது. ஓகே, அந்த வைப் செட் ஆயிடுச்சு. நிச்சயமா. சூப்பர். தேங்க்யூ. ஸோ நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். ஒரு சின்ன ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் ஆன் பிளாக் ஷீப்ஸ் 2020. வெல்கம் பேக் டு தி ஷோ பிளாக் ஷீப்ஸ் 2020. ஸோ ப்ரோ, நம்ம டீமில் எல்லா டீம்லையுமே ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக இருப்பாங்க. ஓகேங்களா? உங்கள் டீம்லையும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சரி, எல்லாருமே. ஸோ அவங்கள பற்றி தான் பேச போகிறோம். டேக் தட் ஃப்ரெண்ட். ஓகேங்களா? உங்கள் டீமில் நான் ஒரு நேம் சொல்லுவேன், டேக்லைன் சொல்லுவேன். அது இவன் தான் எங்கள் டீமில் ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு. இங்கே இருக்கிறவங்களும் இருக்கலாம், இல்லை வெளியே இருக்கிறவங்களும் இருக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இவன் கொஞ்சம் டேஞ்சர்ப்பா. அது மழை தான் போல இருக்கு இல்லையா? நீ டேஞ்சர் இல்லையா? அது நீங்க தான் சொல்லணும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. நம்ம டீம் இங்க இல்ல உங்க ஃப்ரெண்ட் யாரனா இருக்கலாம், அவன் ரொம்ப டேஞ்சர்ப்பா அப்படின்ற மாதிரி. ரொம்ப டேஞ்சர்ப்பா கண்டிப்பா ஜெகன் கேரக்டர் ப்ளே பண்ண பிரகதீஷ். எதனால? அது சொல்ல மாட்டேன். அதுதான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில். ஏதாவது இன்சிடென்ட் ஏதாவது இருக்கா ப்ரோ? இது பண்ணிட்டான் ப்ரோ, அதனால தான் ப்ரோ. ஒரு இன்சிடென்ட் இல்லை ப்ரோ, பண்ணது எல்லாமே இன்சிடென்ட் தான். டைம்ல பல இன்சிடென்ட்ஸ் ப்ரோ. ஓகே, பர்சனல் எனக்கும் அவனுக்கும் ஓகே நிறைய தடவை அவனால கொஞ்சம் அடி வாங்கியிருக்கீங்க. இல்லை அடிலாம் வாங்கல, நம்ம ஜாலியாக இருப்போம். பட் அந்த ஜாலி வந்து கொஞ்சம் we have to pay the price after that அந்த மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் பட் ஃபன் தான். உப்பு தின்னா தண்ணி குடிச்சு தான் ஆகணும். ஓகே, அதான் pay the price. நீங்க நான் ஜெகன் தான் சொல்வேன். ஏன்னா கேரக்டர் படி அந்த மாதிரி பார்த்தா ஜெகன் தான். இங்க இருக்கவங்க யாரும் இல்ல சொல்ல மாட்டாங்க. நீங்க கேரக்டர் படி தானே கேக்குறீங்க? கேரக்டர் இல்ல, ஜெனரலா கேக்குறேன். இங்க இருக்கிறவங்க ஜெனரலாவா? மேபி பாய்ஸ் ஜெனரலா சொல்லுவேன். ஏன்னா ஏதாச்சும் பண்ணிட்டேன் இல்ல தப்பு பண்ணிட்டீங்க ஏதாச்சும் சொல்லிட்டீங்கன்னா அதை வச்சு ஓட்டிக்கிட்டே இருப்பானுங்க. ஸோ அந்த போர்ஷன்ல வந்து டேஞ்சர் இல்ல. தெரியுது, மூஞ்சில தெரியுது யாருன்னு. ஓகே, இங்க இருக்கிற பாய்ஸ் தான். ஆனா பிரதர் நீங்க? எங்க டீம்ல வந்து சாலமன் இருக்காரு. அவர் ரொம்ப டேஞ்சரான ஆளு, ரொம்ப தீவிரமா வேலை செய்யற ஆளு. ஓகே, வெறித்தனமா வேலை செய்வாரு. ஆனா அவருக்கு வந்து நாங்க ஒரு பேர் வச்சிருக்கோம். அவர் பேர் வந்து கிண்டி சாலமன். கிண்டி? ஆமா, கிண்டிக்கிட்டே இருப்பாரு. அதாவது எப்படின்னா ஒரு விஷயம் தெளிவா இருக்கும், அது உள்ள போது ஒரு கிண்டிடுவாரு, எல்லாரும் குழப்பி விட்டுருவாரு. ரொம்ப டேஞ்சரான ஆளு. ஆனா அது நல்ல விஷயமும் கூட. ஏன்னா சில நேரத்தில் நம்ம வந்து ஒரு இது இப்படிதான் போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம், நேர்கோட்டா போகணும்னு நினைச்சிட்டு இருப்போம். அவர் உள்ள வந்து இது இப்படி போனா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பார்ல.
இது இப்படியும் போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பிறக்கும். அதனால அவர் ரொம்ப டேஞ்சரான ஆளு. அவரை கரெக்டாக அப்படியே வச்சுக்கிட்டு டீல் பண்ணோம்னா அவர் அங்கே தான் உட்காந்துருக்காரு ஆக்சுவலி. ஓ இவரு கமான் சாலமன், தேங்க்யூ. அவரோட உழைப்பும் நிறையா இருக்குது இந்த ப்ராஜெக்ட்ல. அவரோட அசிஸ்டன்ட் ஆக்சுவலி. அவர் வந்து NNOR டைம்லேருந்து நம்ம கூட தான் இருக்காரு. இந்த பேர் நல்லா இருக்கு, கிண்டி பேர் நல்லா இருக்கு. கிண்டி சாலமன். ஸோ உங்கள் கேங்கில் யாராவது அந்த மாதிரி கிண்டி யாராக இருந்தால் டேக் பண்ணி விடுங்க. எஸ், நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்துட்டு ஜிக்ரேக் அண்ணன், கண்ணன் அண்ணன் தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் தான் உண்மையில நடமாட்டும் ரிவர். ஸோ எப்போ சிரிக்க வைப்பார், சீரியஸான சீன் போட்டுருக்கோம், அப்போ ஏதாச்சும் ஒன்று சொல்லி சிரிக்க வச்சுருவாரு. ஸோ அவர் உண்மையில கொஞ்சம் டேஞ்சர், தள்ளியே இருக்கணும். நான் சொல்லணும்னா இவனை தான் சொல்லுவேன். எதனால எதனாலயா? மது சொல்லிட்டா விட்டுருக்கேன். அவன் ஒரு பாட்டை வந்து அந்த ஒரிஜினல் வெர்ஷன் இருக்கும்ல, அவன் ஒரு வெர்ஷன் பாடுவான், அதான் பீட்டே பண்ண முடியாது. ஒரு சாம்பிள் ப்ரோ, அதை நீங்கள் பின்னாடி போய் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஏ சர்டிஃபிகேட்டாக இருக்கு விட்டுங்க. ஐயோ அப்படி ஓகே டன் வேண்டாம். தொட்டா சினிங்கி அப்படி ஒரு கேரக்டர். அதான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரு, இங்கே யாரா இருக்காங்களா? மிமோசா யாரும் இல்லையே. தொட்டா சினிங்கி யாரும் கிடையாது? இல்ல, இல்ல. எதுவுமே கிடையாது. எல்லாம் சும்மா ஏதாவது சொன்னா கோவப்படுறது, சும்மா ஏதாவது சொன்னாலே போ நான் போறேன் அப்படின்ட்டு போறது, அவங்க திருப்பி சொல்லுவாங்க. அப்படி திரும்பி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கேங் தான் இவங்க. ஆமா, இவங்க எல்லாரும் அப்படிதான். நீங்க இவர்தான். இவர் தொட்டா சினிங்கியா? திருப்பி எதுவும் பண்ண மாட்டீங்களா? என்ன ப்ரோ சொல்றீங்க? நம்ப முடியல என்னால. ஏதாவது சம்பவங்கள் இல்ல நிறைய இருக்கு. சின்ன சின்ன விஷயத்துக்கு அந்த சின்ன சின்ன கோச்சிங் போயிடுவாப்ல. அவ திருப்பி வந்து பேசிப்போம். திருப்பி வந்து பேசுவேன். I want to clarify அது அவங்களோட மட்டும்தான். ஓகே, அவங்களோட மட்டும்தான். பிகாஸ் லைக் நான் எப்போதும் சொல்கிற மாதிரி தான் இந்த ஷூட் மூலமா ஒரு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் எனக்கு கிடச்சிருக்காங்க. அவங்க தான். அண்ட் யார் கூட அதிகமாக ரொம்ப க்ளோஸாக இருக்கணும், அவங்களோட சென்சிட்டிவாகவும் இருப்பேன், வல்னரபிளாக இருப்பேன். ஸோ அதனால தான். யா உங்களுக்கு வேற யாரா இருக்காங்களா தொட்டா சினிங்கி? அப்படி இவங்க கூட க்ளோஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்படி சொல்லவே இல்லை. ஒரு வேற்று ஆளா நீ பாக்குற சரவணன். ஆரம்பத்துல இப்படி தான் மாட்டிக்கிறீங்க, டப்பு ஒரு பக்கம் பேசிடுறீங்க, ஆப்போசிட்ல எடுத்துறீங்க, ஏன்டா அப்படி தான் மாட்டீங்க? நீங்க சொல்லுங்க ப்ரோ. தொட்டா சினிங்கி தொட்டா சினிங்கின்னு அப்படி யாரும் கிடையாது, எல்லாருமே ஜாலியா இருக்கணும். ஓகே, உங்க கேங்ல ஒரு மொரட்டு சிங்கிள் இது வரைக்கும் இவன்தான். என்ன ப்ரோ, என்ன மாதிரி நீயும்? இல்லை ஜி, நம்ம பேஷனும் வந்துட்டோம். நம்ம பேஷன் நம்ம கஷ்டப்படுறோம், சரி. நம்ம பேஷனுக்காக மற்றவங்க கஷ்டப்படக்கூடாதுல்ல. சூப்பர் ப்ரோ. கை 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 அப்படியே என்ன மாதிரியா இருக்கா? சேர்த்துக்கோங்க செட்டில். என்ன மாதிரி ப்ரோ, இன்ஸ்டால நான் ரெக்வெஸ்ட் கண்டிப்பா. உங்க வேற யாராவது மொரட்டு சிங் யாருமே கிடையாதா? இல்லை, எல்லாருமே ஓகே டன். இல்லை எல்லாருமே கமிட்டட்னு கிடையாது. அவர் ஆமா சொல்லிட்டாரு. இல்ல இல்ல ஆமா யாருமே இல்லை, அவரோட ரியாக்ஷன் வந்து அப்போ எல்லாரும் கமிட்டடாக தான் இருக்காங்க வச்சுக்கிறேன் அந்த மாதிரி. உங்க கேங்லயே ப்ளே பாய், டேக் தட் ப்ளே பாய். இல்லை யாருமே, அதான் அவர் சொன்ன மாதிரி தான், எல்லாரும் லைட்டாக எல்லாரும் நல்ல பசங்க. உண்மையா நம்ப முடியல ப்ரோ. இந்த சீரிஸை பார்த்துட்டு ஒருத்தவங்க வேற மாதிரி ப்ளே பாய் விளாண்டுக்கிட்டே இருப்போம். செட்டில் கூட டேபிள் டென்னிஸ் ஆடுவோம், ஸ்விம்மிங் பண்ணுவோம். ஸ்விமிங் பண்ணுவோம். அதான் ரெக்வெஸ்ட் தரேன்னா இப்போ ரெக்வெஸ்ட் தரேன். ஓகே, வேண்டாம். நீங்க ஒவ்வொருத்தர் ஒருத்தரை பத்தி சொல்லுங்க, அவரை பத்தி நீங்க சொல்லுங்க. வேணாங்க, அசியமா சொல்லுவாங்க. நான் ஐ மீன் ஓகே, ஸோ ஒரு ஃபியூ மந்த்ஸ் இன்டு ஷூட், ஒரு 2 months ப்ளஸ் எல்லாரும் நல்ல வைபோட தான் இருந்தேன். சாந்தினி சொல்ல தேவையில்லை. பட் நான் சூர்யா அண்ணகிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, நான் எதிர்பார்க்காத ஒரு ஆள் வந்து எனக்கு ரொம்ப ஒரு நல்ல நெருங்கிய நண்பனாக கிடைச்சா அது சரவணன் தான். அது செட்டில் மட்டும் இல்லை, பட் ஆஃப் கேமாக இருக்கட்டும், இல்லை ஷூட் முடிச்சு கூட இருக்கட்டும், அவர் எப்போவுமே எனக்காக இருந்திருக்காரு. எனக்கு ஒன்றுனா கண்டிப்பாக வருவார். நம்ம காம்பினேஷன் இன்னும் இல்லை நடிப்பு காம்பினேஷன் பார்த்துருக்காங்க. பட் ஐ பிலீவ் மக்கள் கண்டிப்பாக நம்ம மியூசிக் காம்பினேஷனை பார்ப்பாரு. பிகாஸ் இவர் வந்து பாட்டு நல்லா எழுதுவார் அண்ட் நான் வந்து பாட்டு செய்வேன். ஸோ இவர் எழுத, நீங்கள் பாட, நான் வாசிக்க, அவர் பாட. ஸோ அந்த காம்பினேஷன்லேயும் ஒரு பாட்டு நம்ம செஞ்சுருக்கோம். ஓகே, அண்ட் கண்டிப்பாக ஒரு நாள் வரும். அண்ட் யா, ஸோ அது பொதுவாக 2 பேரும் ரொம்ப நல்ல நண்பர்கள். எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ஷூட்டிங்லேயே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பித்து ஷூட் முடிச்சு ஓகே அவ்வளோதான் நினச்ச ஒரு ப்ராஜெக்ட் இது. பட் எல்லாருமே சொன்ன மாதிரி ஒரு குடும்பமாக ஆகிட்டோம், மாறிட்டோம். அண்ட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஷூட் இல்லைனாலும் வாடா மச்சான் மீட் பண்ணலாம், டீ குடிக்கலாம், இவன் வீட்டுக்கு போகலாம், இவன் வீட்டுக்கு வரலாம், அந்த மாதிரி ஜாலியாக இருக்கும். ஸோ இல்லை, என்கிட்ட கேட்க மாட்டான், வந்துடுவான் வீட்டுக்கு, கேட்க மாட்டான். அதுதான் ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு காலங்காலத்தில் தோசை தூக்கிட்டு வரான்.
சூப்பர். நல்லா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இந்த மாதிரி ஒரு கேங் பார்க்குறது. ஏன்னா மூவி டீமில் நடிக்கிறோம் போகிறோம் அப்படின்றத தவிர்த்து நாங்கள் பர்சனலாக ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தது ரொம்ப ஜாலியாக இருக்குது எனக்கு. நீங்கள் 4 பேர் சேர்ந்து எனக்கு ஒரு பாட்டு பாடுறீங்களா? 4 பேருமா? நீங்களும் பாடலாம். அண்ணா ஒரு பாட்டு நீங்கள் 4 பேரும் நீங்கள் 6 பேரும் சேர்ந்து. இந்த சீரீஸில் வர பாட்டு You and I were 6, 7 just the other minute. Life do a curveball. Now we catching feelings. Whoever think a bona fide player get what I want, a heartbreak or whatever, gonna checkmate. Damn. I got a feeling the situationship is gonna flip the script and take us on a trip. Adventure awaits and love is not a game, but the only way to win it, baby, is if you play. You must be a player, 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 player. You must be a player to know that love is not just a game. விழிப்பூ தொட்டால் உன் பிம்பம் நீங்கிடுமா, பட்டால் உன் எண்ணம் போய்விடுமா, சுட்டால் என் உள்ளம் தாங்கிடுமா, அழற்கதிரே தீயிட்டால் உறைந்த மனம் கரைந்திடுமா, என்னாலில் ஆண் மனம் சரிந்திடுமா, உன் சொல்லில் ஆரடி பணிந்திடுமா, பனிமலரே காதல் வேண்டாம் என்று சொன்ன என்னை கொஞ்சம் மாற்றி மாயம் செய்த உன்னை சந்தித்தேன் இமையே இமையே இனிமேல் இருளாதே உயிரின் உயிரே தனிமை இனிவீனே. மஸ்ட் டேட் தி ப்ளே பாய் சீரீஸில் வந்து 2 பாட்டு அவர் சூர்யா தான் கம்போஸ் பண்ணியிருந்தார். 2 சாங் அவருக்கு டைரக்டர் கம்போஸ் பண்ணி வச்சிருந்தாரு. ஓகே. இந்த சாங் இல்லை. அப்போ வந்து அவர் சொன்னார் இந்த மாதிரி ஆனால் ஓப்பனிங்க்கு ஏதாவது பண்ணணும், என்ன பண்ணலாம் ஓப்பனிங்க்கு. நாங்கள் வந்து தாரா வந்து அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் எண்டில் வந்து ஓடி போவாங்க காலேஜ்லேருந்து. அப்போ வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு வச்சுருந்தோம். அப்போ நான் சொன்னேன் சூர்யா நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்ப்போம், இது எப்படி வருதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஆனால் அது பாட்டாக செய்யக்கூடிய ஐடியாவே இல்லை. நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும்தான் அக்ரி பண்ணேன் இந்த ப்ராஜெக்ட்டில். நான் வந்து பாட் சாங் செய்யணும்னு அக்ரி பண்ணலை. அப்புறம் அதை செஞ்சுட்டு சரி ஒரு ஹம்மிங் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு நல்லா இருக்க சொல்லிட்டு லிரிக்ஸ் போடுவோன்னு சொல்லிட்டு எல்லாம் 20 மினிட்ஸில் முடிஞ்சிருச்சு பாட்டு. 20 நிமிஷத்தில் சாங் லிரிக் டியூன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அன்றைக்கி நைட்டே ரெக்கார்ட் பண்ணி ஃபுல் சாங் முடிச்சிட்டோம் 3 நிமிஷம். அப்படி தான் இந்த பாட்டு லாஸ்ட்டாக என்டர் ஆச்சு. பட் இப்போ நல்லா 3 மில்லியன் தாண்டி போயிட்டு இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய விஷயம் ஆக்சுவலி ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணாங்க. அதுதான் எப்போ என்ன நடக்குன்னு தெரியாது, சட்டுன்னு நடந்து அது பாட்டு பிச்சுட்டு போயிட்டு எல்லாம் அவன் செய்யலாம். சூப்பர். ஸோ ஃபைனல் செக்மெண்ட் இதுதான். இது என்னன்னா சச் அ டேலண்டட் கைடா யூ ஆர் அப்படின்ற மாதிரி இந்த செக்மெண்ட் பேர். ஏன் அப்படின்னா இது ஒரு டீம் ஏ, இது டீம் பி. ஓகேங்களா? நான் வந்து ஒரு படம் பேர் வந்து உங்கள் டீம்கிட்ட சொல்லுவேன், உங்கள் டீம் ஒரு ஆள்கிட்ட சொல்லுவேன், அவரை வரைஞ்சி உங்களை சொல்ல வைக்கணும். அதுதான் கேம். சரி, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு யார் விளையாட பார்த்துருவோமா? ஸ்டோன் ரெஜிஸ்டர் போட்டுறீங்களா? ஃபஸ்ட்டு யாருன்னு? இல்லை அவங்களே போட்டோம். அவங்களே விட்டு கொடுத்துறீங்க. சூப்பர் ப்ரோ. உங்களை யாரும் விட்டு கொடுக்கலாம் இல்லை, இவங்க முதல்ல போட்டோம் பலியாடா அப்படின்னு சொல்லிட்டு. ரூல்ஸ் என்னன்னா உங்கள் டீமில் ஒருத்தர் நான் சொல்லிடுவேன், அவங்க தான் இங்கே வரைவாங்க. இவங்க வந்து நீங்கள் பேசக்கூடாது. நீங்கள் தான் வரைய வரீங்கன்னா நீங்கள் பேசக்கூடாது. ஓகேங்களா? வாய் தரக்கூடாது. அவங்க வரைஞ்சி தான் சொல்லணும், நீங்கள் அதை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அவங்களுக்கு ஹிண்ட் தரதோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, சொல்லிடாதீங்க. ஸோ இது மூவி டைட்டில். மூவி டைட்டில் எல்லாமே மூவி டைட்டில். நல்லா வரைவேமா? ஓரளவுக்கு. ஒரு 2 பேரும் எப்படி சொல்கிறீங்க ஓரளவுக்குன்னு? யார் நல்லா வரைவீங்க? அவங்க வரட்டும், நம்ம கண்டுபிடிப்போங்க. அப்படியா? சரி, ஓகே. சரி. அந்த மூவி நேம் தெரியலனா தான் எனக்கு இப்போ கஷ்டமா இருக்கு. அப்பல தமிழ் மூவிஸ் பாப்பீங்களா? தமிழ் மூவிஸ் மட்டும் தான் தமிழ் படம் மட்டும் தான் பாப்போம். சூப்பர் ப்ரோ. we are தமிழன்ஸ். ஓகே டன். நீங்க தான் வரைய வரீங்க. பாத்தீங்களா? எப்படி? ரோடு 3 வார்த்தை. 3 வார்த்தை. ஏய் ஐயோ, செம்ம ஃபார்ம்ல இருக்கு. அவங்கள வரைஞ்சி சொல்லி தரலாம். முத வார்த்தை கில்லி. ரிலீஸ் ஆன தேதியா இது? இல்லையா? இன்னையோட தேதி இல்லை இது. சூப்பர். எழுதக்கூடாது. எழுதக்கூடாது. வரையணும். டிராயிங்ல. மீனா இது? சுறா மீன். சுறா மீனா? சுறா மீன். சுறா இல்லையா? ஏரோப்ளேனா? விமானம். ஓகே, ஏரோப்ளேன். சூரியரை போற்று இல்லையா? 2வது வார்த்தையா? 2வது. ஓகே ஓகே. தெம்பாண்டிச்சி மயிலே இதை எப்படி வரையறது? நீங்க சரியா சமயம் கண்டுபிடிக்கிறீங்களா? விமானம் வரையறாங்க, வீல ஆரம்பிங்க அப்படின்றாங்க. விண்ணை தாண்டி வருவாயா? இல்லையா? 3 வார்த்தையா? சாரி. நடுவரல் தப்பா தெரியுது.
எரேசர் இருங்க அழிச்சிருக்கேன். ஐயோ பிள்ளைக்கு பாவம் எதுவும் தெரியலையே, யாரும் பார்க்கல. சாரி ஓகே நான் ஒழுங்கா வருகிறேன். எங்க மறுபடியும் அதே வரது. இல்ல இது சரியா தான் இருக்கு. தாமரை பூ. ஒரு விரல் இருக்கு. விரல், ஒரு விரல். விரல், ஒரு விரல். ஒரு நடுவுல உள்ளது ஒரு கரெக்டா? மூணு வார்த்தை, மூணு சென்டென்ஸ். ஆமா சம்திங் ஒரு ஒரு நான் ஒரு முட்டாளுடா. ஒரு இன்று ஒரு அந்த மாதிரியா? ஓகே, மூணாவது வார்த்தை ஒரு எழுதக்கூடாதுன்னு சொன்னேன். இது வரையறங்க. இது என்னன்னு கண்டுபிடிங்க இப்போ. என்ன திட்டுறோம் உங்களுக்கு? ஏய் இன்று ஒரு தேதி இல்லையா? ஒரு நாள். நாளா? ஒரு நாள். என்ன படம்? என்ன ஒரு நாள்? என்ன ஒரு நாள்? என்ன ஒரு நாள்? என்ன ஒரு நாள்? அன்று ஒரு நாள். அன்று ஒரு நாள். இன்று ஒரு நாள். விமானம் ஒரு நாள் இல்ல, சாரி. பறந்த ஒரு நாள். அப்படி படம் இருக்கு. சாரி, இட்ஸ் டைம் அப். ஆனா உண்மையா சொல்றேன், ஆக்ட்ஸ் ஆஃப் சூப்பரா சூப்பர். நீங்க சொல்லுங்க. சென்னையில் ஒரு நாள். இன்னைக்கு தேதி எங்க பறந்து வந்திருக்கோம். சென்னையில எல்ஐசி பில்டிங் வந்துக்கலாமே. இது உங்க எல்ஐசி பில்டிங். ஓகே, சூப்பர். யூ 1 யூ 0. அடுத்து வந்து உங்களுக்கு அவங்கள இப்போ பயமா வச்சு யார் வரைய போறா? என்ன ப்ரோ வரைய தான வரீங்க பாக்ஸ்? நானே வரேன். ஐயோ ஓகே. லைட்டா பயமா இருக்கு. கதை கடிச்சிடாதீங்க. கோடு பெரிய வார்த்தை. பெரிய வார்த்தை. சரி, நான் அதுல எத்தனை சிலபிள்ஸ்? கையில காட்ட முடியாது சொன்னீங்க. இந்த பாரு 1 point சொல்லாத, எழுதிரு. பாக்ஸிங் சீன் பார்க்க மாட்டேன். வேணாம். சாரி போலாம். ஓகே. விரல் இன்ச்சு 6 இன்ச்சு. சட்டை சொக்கா. ப்ளூ சட்டை. ப்ளூ சொக்கா. ஓ ஆமா. கரை கரசாமி. கரை. ஓகே, கா. இங்க எல்லாமே இங்க. கரை. கரை ஃபர்ஸ்ட் 2 சிலபிள்ஸ். அதான் நினைக்கிறேன். நீங்க கண்டுபிடிச்சீங்களா? கண்டுபிடிச்சோம். சொல்லுங்க. கண்டுபிடிச்சா உங்களுக்கு பாயிண்ட் இருக்கா? சொல்லுங்க. வெயிட் இல்ல, அவங்க கண்டுபிடிச்சாங்க. தண்ணி குடம். ஐ திங்க் so. நீங்க இப்ப சொல்லுங்க. பாபா இல்லையா? ப்ளூ சட்டை இது இல்ல. பாபா இல்லையா? இது கரை. பாபா தானே? இது ஒரு டான்ஸ். இது இரு. ஜஸ்ட் 1 minute more. மாங்குயிலே பூ. நான் சொல்லிட்டேன். அது என்னது? ஏய் அது என்ன? No, I draw this because he said cannot say, so I draw 6 syllables. என்ன சட்டை தலைவர் இன்ட்ரோ இல்ல ஓகே, பட் இருந்தாலும் இவங்க கண்டுபிடிச்சாங்க, பாதி கண்டுபிடிச்சாங்க, பட் மிஸ் பண்ணிட்டீங்க. சாரி. சோ பாயிண்ட் நம்மளுக்கு. பாயிண்ட் 1 யூ பாயிண்ட் 1. யா. அடுத்து நீங்க வரீங்களா ப்ரோ? சூப்பர். ஓகே. எப்படி தெரியாம இருக்கும்? சாரி ப்ரோ. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. நீளமான தலைப்பு. விண்ணை தாண்டி வருவாயா? ரெண்டு. ஆ. 2 வரியா? 2 நீளமான சொற்கள். 2 நீளமான வரிகள். 2 வரி. ஓகே, 2 வரி. இதுதான். ஆமா, என்ன ப்ரோ நீ? ப்ரோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளவு தான் பாயிண்ட் போ. வாரணம் 1000. சொல்லுங்க. 1000ல் ஒரு. கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ் गाइस. Give it to மச்சி. உங்களுக்கான படம் பேரு ஏய் தளபதி படம். என்ன ஆங்கர் பண்றீங்க? நானே தளபதி படம், விஜய் படம். ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. எத்தனை வார்த்தை? எனக்கே புரியல. நான் தான் சொன்னேன், எனக்கே தெரியல இது என்னன்னு. புடிச்சிட்டேன். சொல்லவா? சொல்லுங்க. யுத்தமே போக்கிரி. சூப்பர். போக்கிரி. லிப்டில் பேட போகுது ப்ரோ, பாத்து. ஓகே. பெரிய சென்டென்ஸ். 3 பெரிய சென்டென்ஸ். 3 சொற்கள். காதல். Something hot. இதயம். Hot. இதயம் hot. அன்பு, பாசம். அன்பு, காதல், பாசம். 2 minutes more. செம்பருத்தி. சூரியன். ஆட்டின். நீங்க இத கண்டுபிடிச்சீங்களா? ஹார்ட். செகண்ட் வேர்ட் மனசு. மனதில். சிவா மனசுல சக்தி. டைம் அப் ஆயிடுச்சு. என்ன பண்றீங்க? இல்ல வேணா ஹாஃப் பாயிண்ட் கொடுங்க நீங்க.
உங்கள் ஆப்போனண்ட்டை கேட்டு வாங்க பாயிண்ட் தரலாமா என்னன்னு? இல்லை தரலாம் தரலாமா? சூப்பர் சார், என்ன மனுஷங்க நீங்களா, சூப்பர். ஃபைனல் மேட்ச் ஓகேங்களா? நீங்கள் டீம் ஏ 2 பாயிண்ட்ஸ், டீம் பி 2 பாயிண்ட்ஸ் ஓகேங்களா? இப்போ ஃபைனல் ஒரே ஒரு மூவி, யாரோ ஒருத்தர் வரீங்க, 2 டீம்ல யார் கண்டுபிடிக்கலாம் அவங்க தான் வின். கோல்டன் கோலா? யார் வரைய போகிறா? மழை வரையட்டும். ப்ரோ அப்படி பார்த்தா நீங்கள் தான் வரையணும். நான் வரையட்டா? நீங்க வரைங்க, நம்ம கெஸ் பண்ணோம். அது சரி ஓகே. என் டீம் இல்ல எனக்கு தெரிஞ்ச படம், ரொம்ப பிடிச்ச படம். ஓகே பக்கா கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க ஓகேங்களா? ப்ரோ எத்தனை வார்த்தை? 1. ஓகே. இட்ஸ் a love film. காதல் படம். யா காதல் படம். ரெமோ. ஓ பட்டர்ஃப்ளையா? பூக்குள் ஜீன்ஸ் பிரேமம். அவனை யாரு கிட்ட? சூப்பர். இந்த கிரவுண்டோட வின்னர் டீம் ஏ. இப்போ என்னன்னா நீங்க வின் பண்ணதுனால நீங்க என்ன சொல்றீங்களோ அது இவங்க செய்யணும். என்ன செய்ய சொல்லலாம் வாங்க. நீ கவுசி நீ கூட நீ தான் குடும்பம் அதாவது பயங்கரமா ஒன்று ஒரு குரூப் ஹாக் சொல்லிடு. ப்ரொபோசல் பண்ண சொல்லலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கு. இவர் வந்து அவங்கள்ட்ட ப்ரொபோஸ் பண்ணணும், ஆனால் அவரை அவர் வந்து தூக்கிட்டு இருக்கணும். இப்படி தூக்கிட்டு இவர் வந்து இவங்கள்ட்ட ரொமான்டிக்காக ப்ரொபோஸ் பண்ணணும், ஆனால் நடுவில் இப்படி அவர் இருக்கணும். ஓகேயா? அதுதான் சீக்வன்ஸ். பண்ணுறீங்களா? சூப்பரா. நல்ல ஒரு அலைப்பாதை மாதவன் மாதிரி ஒரு ப்ரொபோசல் நாங்கள் பார்க்கணும். ஓகே, நடந்து வரணும் சக்தி நோக்கி. நீ அழகா இருக்க நினைக்கல நீ ப்ரோ நீங்க பாருங்க ப்ரோ, நீங்க பாருங்க. நான் இதுக்கு ப்ரோ பாருங்க. இவன் நடந்துட்டு இருக்கான், எப்போ நான் விட்டுருவான். 2 பேரும் பாருங்க. 2 பேர் பாருங்க. நீ அழகா இருக்க நினைக்கல. மாதவன் மாதிரி ஏன்டா குளுக்குற? ஹே மேடி அப்படி. நான் உன்னை காதலிக்கல, நீ அழகா இருக்க நினைக்கல. சரி ஆனா இதுல நான் ரொம்ப பயமா இருக்கு. சரி யோசிச்சு சொல்லு. ஒன் டே ஒன் மாதிரி தான். உங்களுக்கு இது எப்படி போயிருக்குன்னு தெரியாது. வெப் சீரிஸை நம்ம எடுக்கும் போதுமே நம்மளுக்கு தெரியாது எங்கே போய் ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி. திங்கராக தான் அறிமுகமான டிவிக்கே ஒரு காம்படிஷன் மூலியமாக தான் நான் அறிமுகமானேன். அதில் ஒரு கான்டெஸ்டனாக இருந்தேன். ஸோ அந்த காம்படிஷன்லேருந்து ஆரம்பித்த பயணம் தான் லைக் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன ரோல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு சீரீஸில் இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஷோவில் இருக்கட்டும். ஸோ அதில் பார்த்து அண்ணன் கூப்பிட்டுருந்தாரு இந்த ஷோக்கு. எனக்கு முதல்ல எனக்கு ஒரு பெரிய ஷோ இதுனா இந்த ப்ராஜெக்ட் தான் நான் சொல்லுவேன், இந்த சீரீஸ் தான் சொல்லுவேன். இதை விட நான் பெரிய ரோல் பண்ணதில்லை, இந்த அளவுக்கு நான் ஒரு ரோல் நான் பண்ணதில்லை. ஸோ இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் பிக் ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். ஸோ அதிலேருந்து அண்ணன் வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸும் பார்த்து நீ இந்த கேரக்டருக்கு சூட் ஆகுவ அப்படின்லாம் சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ணதும் அண்ணன் தான். இதில் நிறைய கற்றுக்கிட்டேன் என்னோடய கோ ஆக்டர்ஸ்லேருந்து, அந்த ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ இட்ஸ் அ வெரி பிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. சூர்யா அண்ணன் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி 2024 ஜூன் போல் கால் பண்ணார், மெசேஜ் பண்ணார். மெசேஜ் பண்ணிட்டு கேட்டார், ஐ யூ ஸ்டில் இன்ட்ரெஸ்டட் இன் ஆக்டிங்னு. அண்ட் தென் ஆமாம் நான் இன்ட்ரெஸ்டட் தான். அது இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் அவரு கூப்பிட்டா இன்ட்ரெஸ்ட். ஸோ அந்த மாதிரி தான். அண்ட் அப்படி கிடைச்ச ஒரு ப்ராஜெக்ட் அப்படி தான் எனக்கு ஜெய் நிஷான் அரவிந்தன் கிடைச்சிச்சு. நான் வந்து 5 வயசுலேருந்து பரதநாட்டியம் குச்சிப்புடி கற்றுக்கிட்டு வரேன். டான்ஸராக தான் ஆரம்பித்தேன். ஆக்டிங்னு சொல்லி அந்த வயசில் யோசிச்சதில்லை. ஆனால் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது நான் கிளாஸ்க்கெலாம் போகும்போது என் டீச்சர் ஒன்று சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீ டான்ஸ் ஆடுறதை விட வந்து எக்ஸ்ப்ரெஷன்ஸில் கவர் பண்ணிடுற. ஆமாம் நானும் பார்த்தேன், எக்ஸ்ப்ரெஷன்ஸில் கவர் பண்ணிடுற. அப்போ நான் யோசிச்சது உண்டு, ஒருவேளை நம்மளுக்கு உண்மையிலேயே நல்லா தான் வருதோ அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேருந்து நான் வந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆடிஷன்ஸ்லாம் கலந்துக்கிட்டு மலேசியாவில் இருக்கிற டிவி சேனல் எஸ்த்ரோ அங்கே இருக்கிற சீரீஸ், டெலி மூவிஸ், ஃபில்ம்ஸ் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அங்கே இருக்கும்போது கூட நான் வந்து கதாபாத்திரத்தை சூஸ் பண்ணி தான் பண்ணுவேன். நிறைய பேர் சொல்லுவாங்க நீ வந்து சூஸ் பண்ணி பண்ண முடியாது, ஏன்னா வந்து கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டிஸே ரொம்ப குறைவான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். ஆனால் நான் அந்த மாதிரி பார்த்ததில்லை. எனக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து எனக்கு பிடிச்சா மட்டும்தான் நான் பண்ணுவேன். அப்படி இருந்தனால ஐ திங்க் மஸ்ட் டே த ப்ளே பாய் சோஸ் மீன்னு நான் சொல்லுவேன், தாரா சோஸ் மீன்னு சொல்லுவேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். வெரி வெரி கிரேட்ஃபுல் டு சூர்யானா, எவ்ரி ஒன் இந்த டீம். நான் வந்து எப்படி ஆரம்பிச்சேன்னா மாடலிங் மூலயமா. சிங்கப்பூரில் வந்து மிஸ் சிங்கப்பூர், மிஸ் ஆஃப் அந்த மாதிரி அது மூலயமா. அதுக்கப்புறம் வந்து சிங்கப்பூர் தொலைக்காட்சியில் வந்து குட்டி குட்டி கதாபாத்திரம் பண்ணியிருந்தேன். அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட்னாலையும் பண்ணிகிட்டு இருந்தேன்.
அதுக்கப்புறம் ஒரு நாள் சூர்யா அண்ணா தான் அவர் வந்து ஆமாம் ஃபோன் வச்சு அவர்தான் சொன்னாங்க. கேட்க எப்படி பிடிச்சிங்க இவங்களெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேருந்து இது பண்ணீங்க அப்படின்னு. ஏன்னா செமையாக செலக்ட் பண்ணியிருக்காரு கேஸ்ட், சும்மா சொல்லாமல் இவங்க தான் போதும் இவங்க தான் போகணும்னு சொல்லாமல் ஒவ்வொருத்தரும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவர் சூப்பராக செலக்ட் பண்ணி அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு இடத்துல முடிவு பண்ணியிருக்கு இவங்க பண்ணணும் அப்படின்ற மாதிரி. உண்மையிலே சூப்பராக பண்ணியிருந்தீங்க. ஸோ நான் வந்துட்டு லைக் இண்டிபெண்டன்ட் படம் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அங்கே மஸ்தமில் வந்துட்டு லைக் சீரிஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கப்போ இங்கே ஃபுல்லாக சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகி இங்கே இண்டிபெண்டன்ட் பண்ணுற டைம் அது. படம் முடிச்சுட்டு ஒரு ட்ரையான டைம். சூர்யானுக்கு நான் மெசேஜ் பண்ணேன், ஏதாச்சும் நான் சொல்லுங்கண்ணே சொல்லி அடுத்த ஒரு 3 monthsலேயே வந்து அண்ணன் வந்துட்டு ஆமாம் இருக்குடா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒன்று சொன்னார், விச் இஸ் ரிவர். சொன்னோன்னே சரி ஓகே பண்ணலாம் கண்ணு முட்டு நம்பிடலாம் சொல்லிட்டு இறங்கிட்டேன். அண்ட் ஆல்சோ லைக் இதுக்கு முன்னாடி நான் ஃபுல் ஃப்ளெட்ஜ் காமிக்கல் ரோல் பண்ணதில்லை. ஸோ இது வந்துட்டு லைக் ஓகே பண்ணலாம் சொல்லிட்டு இறங்கினோடனே ஃபுல்லாக இப்போ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ அது ஃபேமிலியாக தான் ட்ராவல் பண்ணிருக்கோம். ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஃப்ரம் த ஹார்ட் இன்க்ளூடிங் மியூசிக் எல்லாமே. அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று இருக்குல்ல, இப்போ சொன்ன எல்லா வார்த்தையுமே வந்து சூர்யா அவர் தான் எல்லாம் சூர்யா அண்ணா அப்படி தான் சொல்கிறீங்க. அதுதானே மெயின். என்ன வேணால் பண்ணிக்கலாம், இப்போ நம்ம என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் நம்மளுக்கு ஒரு ஸ்டார்டிங் ஒன்று வந்திருக்கும். அதுதான் அதை மாதிரி இன்றைக்கி வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ரிலீஸ் ஆகிடுச்சு எல்லாம் ஆகிடுச்சு. ஆனால் இது சக்ஸஸ் செலிப்ரேஷனுக்காக தான் இங்கே வந்திருக்கீங்க நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா உங்கள் ஓடிடியில் ரிலீஸ் ஆகி இனியோட 50 days கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க நீங்கள். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம செலிப்ரேட் பண்ணோம்ல. இனியோட 51 நேற்று வந்து 50 day, இன்னைக்கு 51 day. ஓகேங்களா? சூப்பர். ஸோ இது வந்து சும்மா கிடையாது ப்ரோ, வார்த்தையில் சொல்கிற முடியாது. இவ்வளோ டேஸ் கணக்கு கிடையாது, ஆனால் அந்த வியூஸ் தான் கணக்கு. ஏன்னா ஒய்டிலையும் சரி ஓடிடிலையும் சரி அது பிச்சுக்கிட்டு போகுது. எங்கேந்திரா வந்தீங்க நீங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்ஸ்டாவில் போனால் நீங்கள் தான் இருக்கீங்க, ஒய்டியில் வந்தால் நீங்கள் தான் இருக்கீங்க, ஷார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் தான் இருக்கீங்க. ஸோ அதை நீங்கள் செலிப்ரேட் பண்ணி ஆகணும் நம்ம. அதுக்காக எங்கள் பிளாக் ஷீப்பில் வந்து சார்பாக நிறைய வந்துருச்சு, எல்லாம் பண்ணிட்டு தான் முடிச்சிட்டோம். ஆனால் இந்த செலிப்ரேஷன் தான் நம்ம ரொம்ப முக்கியம். பிளாக் ஷீப்பில் செலிப்ரேட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இப்படி ஒரு டீமோட செலிப்ரேட் பண்ணுறது. ஸோ வாங்க கேக் வெட்டிடுவோம். இது என் நண்பன் பிரகதீஷ், ஜாக் பிரக்னு கதாபாத்திரத்தை. ஸோ இது ஒன்றுதான். என்னோட ஃபஸ்ட்டு இந்த டீம் வருது அப்படின்னு சொன்னாங்க. நான் பார்க்கும்போது இன்னும் இது வெப் சீரிஸ் தானே ஓட்டிட்டேன் அப்படின்னு பார்க்காம ஃபுல்லாக உட்காந்து பார்க்கும்போது கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. அவங்க ஃபுல் அண்ட் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க சரி, சிங்கப்பூரில் எங்கே இருக்கிறவங்களுமே சரி, எல்லாருமே அந்த பாராட்டின விஷயம் ஒன்று இருக்குல்ல, அதுதான் நான் பண்ணணும்னு நினச்சேன். சரி ஓகே இவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா நீ 50 day முடிஞ்சு நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ அதுதான் நான் செலக்ட் பண்ணேன். எனக்கு தெரியும், எங்கள் எல்லாருக்கும் தெரியும் பிளாக் ஷிப் வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஆர்கனைசேஷன். எங்கே ஆரம்பிச்சிங்க, இப்போ எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கீங்க. ராஜா சார்லாம் நீங்கள் கொண்டாடின விதம் வந்து யாருமே பண்ணலை, எங்களுக்கு தெரியும். ஸோ எங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம், ஒரு பெரிய விருது வாங்கின மாதிரி எங்களுக்கு நீங்கள் அந்த கேக். ஸோ ரொம்ப நன்றி பிளாக் ஷிப். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எங்களுக்காக ஒரு டான்ஸ் ஆட முடியுமா? நீங்கள் ஆடினீங்கன்னா அவரும் நீங்கள் மட்டும் நீங்கள் 2 பேர் காம்போவா. தேங்க்யூ டீம். ஒரு பியூட்டிஃபுல்லான எபிசோடு, ஒரு ஃபன் ஃபீல்ட் எபிசோடு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த ஷோ, அதை பற்றி ஒரு வார்த்தை, அண்ட் தென் உங்கள் சீரிஸை பற்றி ஒரு வார்த்தை. உண்மையில லைக் பிளாக் ஷீப் வந்துட்டு நான் யூடியூப்பில் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். மற்றவங்க இன்டர்வியூஸும் சரி, நான் பெரிய ஃபன் பண்ணுறோட ஃபேன். நான் விஜய் சித்து சாரும் சரி, விக்னேஷ்காந்த் சார், ஸோ அவங்களோட ஃபேன். ஸோ நானே வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு இங்கே வந்து நிற்பேன் நான் எதிர்பார்த்தா, நான் இவ்வளோ சீக்கிரமாக எதிர்பார்க்கல. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் ஆஸ் ஹியர். அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் MDTV டீம். இது இல்லை நீங்கள் இல்லாட்டி இது சாத்தியமாக இருந்திருக்காது. ஸோ ரியலி தேங்க்யூ. ஐ லவ் யூ பிரதர். நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து பிளாக் ஷீப் டீம் கூட பல வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கேன், ஒரு படம் பண்ணியிருக்கேன். எல்லாருமே பிரதர்ஸ் மாதிரி, ஒரு ஃபேமிலி மாதிரி. இங்கே வந்து நம்ம மஸ்ஜித் பிளேபா, அது இன்னொரு ஃபேமிலி. ஸோ இந்த 2 ஃபேமிலியும் இணையிற ஒரு இடம் வந்து நான் பார்க்குறேன். அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்து, எங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து இந்த நிகழ்ச்சியை நடத்துனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிளாக் ஷீப் டீம். அண்ட் மனோஜ் பிரதர், உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ரொம்ப இன்ட்ராக்டிவாக ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ இங்கே வந்ததுக்கு காரணம் வந்து நம்மளோட டீம்னால தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த சென்னை ஒரு நாள் எனக்கு ஒரு கனவு மாதிரி.
நன்றி நன்றி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, உங்களுக்கும் ரொம்ப நன்றி, பிளாக் ஷீப்போட என்டையர் டீமுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு, நல்லா நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டோம், நிறைய விஷயம் என்ஜாயபுளாக இருந்துச்சு. ஸோ வெரி வெரி தேங்க்ஃபுல், கிரேட்ஃபுல் எல்லாருக்கும், இங்கே இருக்கிற எல்லாருக்கும், சூர்யா அண்ணன், ஷபீர் சார், த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ. ஸோ தேங்க்யூ. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. இது என் கனவு நோக்கி ஒரு பெரிய ஸ்டெப் நான் சொல்லுவேன். அண்ட் கண்டிப்பாக இந்த ஷோ பற்றி சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இட்ஸ் நாட் ஜஸ்ட் உட்காந்து பேசுகிறது, பட் ஃபன் பண்ணுறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ மொத்த பிளாக் ஷீப் டீமுக்கும் நன்றி நன்றி நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. செம்ம வைபு, வெரி நைஸ், வெரி ஃபன். அண்ட் லைக் எல்லாம் சொன்ன மாதிரி தான், நம்ம டீம்னால தான் இப்போது இங்கே இருக்கோம். சூர்யா அண்ணனுக்கு நன்றி, எல்லாருக்கும், ரூபினி அக்கா, பிரியா, சதீஷ், everyone who worked on this. Shabir sir, thank you so much. It's a dream come true for me this moment, and my co-actors, everybody, Pragadesh, and everyone else, everyone here. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் சொன்ன மாதிரி ஆதரவு, அங்கீகாரம், சாக்லேட் கேக் எல்லாம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் பிளாக் ஷீப் சேனல் வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கேன். அது என்டர்டெய்னிங் ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஸோ அந்த வீடியோஸில் இப்போ நான் இருக்குன்றது போது லைக் ரொம்ப ரொம்ப சரியாக இருக்குது. ஸோ ஐம் லைக் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் சேனல் அண்ட் த ஷூட். அண்ட் ரொம்ப ஃபன்னாகவும் போணுச்சு. கேக்கு வெட்டினதுலேருந்து இப்போ என்னென்னமோலாம் பண்ணோம். ஸோ தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. சூப்பர். ஸோ மொத்தமாக எனக்கு பர்சனலி வந்து இந்த ஷோ வந்து ரொம்ப ரொம்ப உண்மையை நீங்கள் சொன்ன ஃபன்னாகவும் ஜாலியாகவும், ஏன்னா வர கெஸ்ட் அப்படி நீங்களும் அதே வைப்பில் இருந்து ஜாலியாக விளையாண்டு என்ன கேட்டாலும் பதில் சொல்லி ஜாலியாக விளையாண்டு பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த உங்கள் சீரீஸ் அது நினச்சி பார்க்காத ஒரு வெற்றி தான், ஓகேங்களா? என்ன தான் சொன்னாலுமே நாங்கள் இருந்தோம் அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோன்றாலுமே அது எங்கேருந்தோ வந்து நீங்கள் நினச்சே பார்த்துக்க மாட்டீங்க. நீங்கள் ஒரு வெற்றி, பெரிய மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கு. ஸோ இது நிற்காமல் வேறு பார்ட் 2 பார்ட் 3 வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். இண்டு கொடுத்துருந்தீங்க. இப்போ என்னை பார்த்து பயப்படுறீங்களா? இல்லை ஃபஸ்ட் இருந்த மாதிரி இப்போ இல்லை, உண்மையில். ஏன்னா அவ்வளோ ஜெல் ஆகிட்டோம் நம்ம. ஸோ அதுதான் அந்த சீரிஸ் வந்து இன்னும் நிறைய அது மாதிரி நிறைய சீரிஸ் வரும், நிறைய படங்கள் வரணும், நிறைய மியூசிக் வரணும், நீங்கள் நிறைய பேர் நல்லா நடிக்கணும் மனசார வேண்டிக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங், தேங்க்ஸ் ஃபார் யர் டைம். ஸோ லவ் யூ ஆல், தேங்க்யூ, see you soon. தேங்க்யூ. சத்யா மற்றும் மில்கி மிஸ்ட் வழங்கும் பிளாக் ஷீப்ஸ் 2020 டைட்டில் ஸ்பான்சர் உங்கள் சத்யாவில் குலு குலு ஏசி ஆஃபர் மற்றும் மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம். வென்யூ பார்ட்னர் வி ஸ்பேசஸ்.